ஓகே. ரெடக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரெடக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு. அதுல அ அதுல பேஸ் பண்ணி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சம்டைம் 5 மார்க் இருக்கு. 10 மார்க்ல அந்த ரெடக்ஷன் ஃபார்முலாவோட டெரிவேஷன் கேட்பாங்க. அந்த 2 மார்க்லயும் வரும். 5 மார்க்ல அண்ட் 10 மார்க்ல அந்த ஃபார்முலா எப்படி வந்து டெரிவ் பண்றது வந்து 10 மார்க்ல கேட்பாங்க. ஓகே. அதனால 10 மார்க் வந்து அது ஒரு சம் நடத்துறதுக்கு லென்த்தி ஆயிரும். அத நீங்க YouTube பார்த்து சைன் அண்ட் காஸ் சொல்லிட்டு 2 ரெடக்ஷன் ஃபார்முலா சம் இருக்கு. அத நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெயினா இத பேஸ் பண்ணி 2 மார்க் 5 மார்க். ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா என்னன்னா 2 மார்க் 5 மார்க் எப்படி போட்டுட்டு எப்படி மார்க் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்லாம் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சொல்ற இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் பேசிக்காக ஃபார்முலா சொல்லுவேன். அது கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் சம்ஸ் எதாக இருந்தாலும் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது வீடியோ. இப்போ நம்ம ரெடக்ஷன் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ரெடக்ஷன் ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் 0 to pi by 2 sin power nx dx. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். இதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். மேக்ஸ் 2ல அரியர் பசங்களா இருந்தாலும் ஓகே, இப்போ கரண்டா படிக்கிறதா ஃபர்ஸ்ட் ஓகே. இந்த கான்செப்ட் உங்களுக்கு வரும். ரெடக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் கேட்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஒரு பேசிக் ஒரு ஃபார்முலா இதுல 2 மார்க் 5 மார்க் எப்படி கேட்பாங்க, சம் எப்படி அட்டென்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகுறது 2 மார்க் தான் மெயின். அகைன் நான் ரிப்பீட் பண்றது. ஏன்னா நல்லா கான்செப்ட் ஃபுல்லா படிச்சவங்க தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 2 மார்க் நல்லா எல்லாமே ஃபார்முலா வச்சு அது சம் ஈஸியா போட்டுடலாம். அது நல்லா படிச்சாலே 20 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிடலாம். ஓகே. அந்த 20 மார்க் ஈஸியா வாங்கிட்டு அடுத்து 5 மார்க் 10 மார்க்ல அந்த சம்முக்கு என்னென்ன ஃபார்முலா எழுதி ஸ்டெப் எழுதுனா அந்த ஸ்டெப் மார்க் வரும். அந்த மாதிரி படிச்சாதான் இதுல பாஸ் ஆக முடியும் ஈஸியா. அதனால சார் எனக்கு 10 மார்க் 5 மார்க்ல ஆன்சர் வரல, அது குழப்புதுன்னா அதை வச்சு நீங்க பாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் 2 மார்க் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணுங்க. ஏன்னா 2 மார்க்ல 20 மார்க்ஸ், அந்த 20 மார்க் ஈஸியா வாங்கினாலே மற்ற 5 மார்க் 10 மார்க்ல எப்படி எப்படி ஸ்டெப் அட்டன் பண்ணணும் நான் நடத்தும் போது சொல்லுவேன். இந்த மாதிரி சம் 10 மார்க் கேட்பாங்க. அதில் இந்த ஒரு ஃபார்முலா எழுதுனா அதுக்கு ஒரு 2 மார்க் கொடுவாங்க. அதை ஸ்டெப் போட்டாலே உங்களுக்கு ஒரு 2 3 மார்க்ஸ் அந்த மாதிரி 10 மார்க் 5 மார்க்லாம் வாங்கிடலாம். ஓகே. ஸோ அதனால 2 மார்க் தான் மெயின். அகைன் சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த சப்ஜெக்ட் வந்து மக்கப். ஏன் மக்கப் சொல்றேன்னா மெயினாக நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலா நம்ம மக்கப் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபார்முலா அங்கேயே எழுத வேண்டியதாக இருக்கும். அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை நடத்துறது நீங்கள் லிசன் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ ரெடக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்றேன். இப்போ நான் பேசுறதுனால ஃபியூ கேன் இயர் நோ டைப் எஸ் இல்லை எஸ் டைப் பண்ணீங்கன்னா நீங்கள் லிசன் பண்ணுறேன்னு நினச்சிப்பேன். டைப் பண்ணுங்க. நீங்கள் டைப் பண்ணுறது நான் சேட்டில் பார்க்குறேன். குட். ஸோ மெயினாக எது கிளாஸ் எடுக்கிறேன்னா நிறைய பேர் வந்து எப்படி பாஸ் ஆகணும் கேட்குறாங்க. ஸோ அந்த அரியர் பசங்களுக்காக தான் நான் மெயினாக கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே. யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. ரெடக்ஷன் ஃபார்முலா இன்டெகிரல் 0 to pi by 2 sin power nx dx. இது ஒரு ஃபார்முலா வந்து என்ன n minus 1 by n. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் மேலே n minus 1 கீழே n வரும். ஸோ இந்த n minus 1 வந்து ஆட் நம்பர். ஸோ அதனால மேலே வந்து ஃபுல்லாக ஆட் நம்பர் நான் வச்சுக்கோங்க. n minus 1 அதுக்கு அடுத்ததுனா n minus 3 வரும். கீழே ஈவன் நம்பர் n-க்கு அடுத்தது n minus 2. ஸோ அதேமாதிரி மேலே அடுத்த ஆட் நம்பர் n minus 5 கீழே n minus 4. ஸோ இந்த மாதிரி போயிட்டே வரும். ஸோ இதான் மெயின் ஃபார்முலா. இது ஈஸியாக நான் வச்சுக்க முடியுதா உங்களால்? ஸோ sin power nx dx தான் ஃபார்முலா. n minus 1 by n மேலெல்லாம் ஆட் நம்பர் கீழெல்லாம் ஈவன் நம்பர். ஃபர்ஸ்ட் மட்டும் அந்த n minus 1 by n போட்டுருங்க. மீது அதுக்கடுத்து மேலே ஆட் நம்பர் அடுத்தது 1க்கு அடுத்து 3 5 7 அப்படியே போயிட்டே இருக்கும். கீழே n-க்கு அடுத்து n minus 2 n minus 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை அளவு கேன் திஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஈஸியாக நான் வச்சுக்க முடியுமா? டைப் எஸ் நான் ஸோ சொல்லும் போது இந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் மெமரி பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஓகே குட். 2 பேரும் எஸ் போட்டிருக்காங்க. அதர்ஸ் ஸோ இந்த ஃபார்முலா இதை அப்படியே சொல்லும் போதே படிச்சிருங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இது பேஸ் பண்ணி 2 மார்க் 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அப்பவே இந்த ஃபார்முலா சொல்லும் போதே படிச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் திரும்பி படிக்க தேவையில்லை. இதை பேஸ் பண்ணி இப்படி சம் ஈஸியாக போட்டுருவீங்க. ஃபார்முலா தான் மெயின். ஓகே. இது மேலே ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா.
இதுல 2 கான்செப்ட் இருக்கு. n வந்து ஆடா, n வந்து ஈவனான்னு சொல்லிட்டு. இப்ப தட் மீன்ஸ் என்ன கொஸ்டின்ல இந்த n ன்னு குடுப்பாங்க. இப்ப இந்த ஃபார்முலா இந்த n ன்னு போட்டிருக்குல்ல, இங்க இடத்துல நம்பர் குடுப்பாங்க. 5, 7 அது மாரி ஆட் நம்பர்ஸ் வந்துன்னா, இந்த ஃபார்முலால லாஸ்ட்ல 2/3 முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. n வந்து ஆட் நம்பர்னா லாஸ்ட்ல 2/3 முடியும். இதே ஃபார்முலா தான் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். மேல ஆடு, கீழ ஈவன் நம்பர். இதே தான் ஃபார்முலா. டாட் டாட் டாட். ஸோ இதே n வந்து இது வந்து ஆட்னா 2/3 முடியும். இதே n வந்து ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் இருந்தா லாஸ்ட்ல 1/2 முடியும். ஆனா பக்கத்துல 5/2 நம்ம சேர்த்துக்கணும். ஓகே. லாஸ்ட்ல 1/2 நம்பர் முடியும். ஆனா பக்கத்துல நம்ம 5/2 சேர்த்துக்கணும். ஸோ இதான் 2 அதாவது ஃபார்முலா 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். ஆட் நம்பர்னா 2/3ன்னு வரும். ஈவன்னா லாஸ்ட்ல 1/2 வரும். ஆனா 5/2 சேர்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா எதுக்குலான்னா, சைனுக்கும் இதே ஃபார்முலா தான். ப்ராப்ளம் வந்து 0 to π/2 காஸ் பவர் nx dx. அவங்க காஸ்ல சம் குடுத்தாலும் இதே 2 ஃபார்முலா தான். ஸோ n ஆடா, ஈவனா. ஸோ ஆடுனா லாஸ்ட்ல 2/3 வரும். ஈவன்னா லாஸ்ட்ல 1/2 வரும். 5/2 நம்ம பக்கத்துல சேர்த்துக்கணும். ஓகே. இந்த 2 ஃபார்முலா ஓகேவா? ஸோ 2 சேம் தான். நம்ம ஆடுனா 2/3 போடணும். ஈவன்னா 1/2, 5/2 போடணும். 2 சேம் ஃபார்முலா தான். ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ் ஃபார்முலா? டைப் எஸ் ஆர் நோ? ஸோ எஸ்னா நம்ம அப்படியே ப்ராப்ளத்துக்கு போலாம். ஓகே. சி அதாவது இதான் ஃபார்முலான்னு சொல்றேன். ஓகே. அதாவது n-1/n இந்த ஃபார்முலா அதாவது சைன், காஸ்ன்னு சொல்லிட்டு 2 ப்ராப்ளம் வரும். இந்த n-1/n இத மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல ஆட் நம்பர்ஸ் அதாவது இது வந்து ஃபார்முலா. இது மக்கப் தான் பண்ணணும். புரியுதா? இது எப்படி வந்து ப்ரூஃப் தான் 10 மார்க்ல கேட்பாங்க. இப்ப நான் அத சொன்னேன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் உங்களுக்கு 2 மார்க், 5 மார்க் தான் மெயினா நம்ம பார்க்க போறோம். 10 மார்க்லயும் சம்ஸ் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா எழுதுங்க. அந்த மாரி தான் பார்க்க போறோம். அதனால இதெல்லாம் மக்கப் தான். ஓகே. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன். இந்த n-1/n இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல அப்படியே ஆட் நம்பர். மேல n-1 அடுத்து 1க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது 3. அதான் n-3, n-5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே. கீழ n அடுத்து n-2, 4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஈவன் அதாவது n வந்து ஆடா இருந்ததுன்னா லாஸ்ட்ல டாட் 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 போட்டுட்டு 2/3 ன்னு வச்சுக்கோங்க ஆடுனா. ஈவன்னா லாஸ்ட்ல 2த்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். லாஸ்ட்ல 1/2, 5/2ன்னு வரும். அததான் சொன்னேன். நவ் ஆல் ஆஃப் யூ அகைன் நவ் ஓகே ஆல் ஆஃப் யூ? இப்ப எல்லாருக்கும் ஓகேல இந்த ஃபார்முலா? அகைன் டைப். ஸோ திருமலை ஒன்ஸ் ரிப்பீட் சொன்னீங்க. அதனால தான் ரிப்பீட் பண்ணேன். ஆல் ஆஃப் யூ ஓகே நோ? ஓகே. சார் ஓகே சொல்ட்டாரு. இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே. இப்ப பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2 மார்க்ல கேட்பாங்க. எவாலுயேட் இன்டெக்ரல் 0 to π/2 sin பவர் 5x dx. ஸோ இதான் கொஸ்டின். ஓகே. இப்ப நான் மேல 2 குடுத்த ஃபார்முலாவ நீங்க மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் ஃபார்முலாலாம் எழுத போறதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதுறேன். இப்ப இந்த கொஸ்டின்ல n ஈக்குவல் டூ அதாவது இந்த பவர்ல ஒரு நம்பர் குடுத்திருக்கான் பாருங்க சைன். அதான் n. n ஈக்குவல் டூ 5ன்னு குடுத்திருக்காங்க. இந்த நம்பர் ஆடா, ஈவனா? டைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின் குடுப்பாங்க. அந்த சைன் இல்ல காஸ் எது வேணா குடுப்பாங்க. பவர்ல ஒரு நம்பர் குடுத்திருக்கான்ல, அந்த நம்பர் வந்து ஆடா, ஈவன் நம்பரா, ஆட் நம்பரா? கரெக்ட்டா டைப் பண்ணுங்க. ஓகே. குட், குட். சரி ஆட் நம்பர், ஈவன் நம்பர் தெரியும்ல. அதாவது 1 அடுத்தது 3 அடுத்து 5 அதான் ஆட் நம்பர்ஸ். ஈவன்னா 2 டேபிள்ஸ். 2, 4 அதான் ஈவன் நம்பர். ஓகே. வெரி குட். ஓகே. இப்ப நான் அந்த ஃபார்முலா எழுதுறேன். ஃபார்முலா என்னது? n-1/n அடுத்து n-3/n-2 அடுத்து n-5/n-4 டாட் டாட் டாட். இது ஆட் நம்பர் சொல்லியிருக்கோம். ஆடுனா லாஸ்ட்ல என்ன வரும்? 2/3ன்னு வரும் சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? இந்த ஃபார்முலா ஓகேவா? இப்படிதான் இந்த கொஸ்டின் ஈக்குவல் நான் டைரக்ட்டா ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ நம்ம வந்து சைனுக்கு மேல என்ன நம்பர் 5 அதான் என்னோட வேல்யூ. அது ஆட் நம்பர். நம்ம படிச்ச இப்ப ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்கேன். ஆடுனால லாஸ்ட்ல 2/3ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ் டைப்? ஓகே.
2 பேர் தான் ஓகே போட்டிருக்கீங்க. அதர்ஸ் ஆல் ஆஃப் யூ ஓகேவா? ஓகே. சி இப்ப என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலால நீங்க இந்த ஃபர்ஸ்ட்ட மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். இதுல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் அந்த n ஓட வேல்யூ. ஸோ n ஓட வேல்யூ என்னது? 5. இப்போ அதில அப்ளை பண்ணும்போது மேல n மைனஸ் அதாவது 5 - 1 வரும். 5 - 1 4. கீழ n5. இந்த ஸ்டெப் ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன், அந்த n-1/n இருக்குல்ல, அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மீதிலாம் ஞாபகம் இல்ல. அதுல மட்டும் n ஓட வேல்யூ மேல 5 - 1 போட்டா 4ன்னு வருது. கீழ n ஓட வேல்யூ 5. இந்த ஸ்டெப் ஓகேவா? டைப் எஸ். இப்ப எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் போட்டீங்க. ஓகே குட். ஸோ இயர் ஆஃப் இதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு அடுத்து நீங்க ஃபார்முலா பார்க்கவே தேவையில்ல. நான் இப்ப ஃபார்முலா படியே வரல. ஒரு லாஜிக் சொல்றேன். என்ன பண்றீங்கன்னா, 2 சப்ட்ராக்ட் 2 அதாவது இப்ப மேல இருக்கிற நம்பரையும், இந்த மேல இருக்க நம்பரையும், கீழ இருக்க நம்பரையும் 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ரவுண்ட் பண்ண அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி, இதுக்கு அடுத்து மேல இருக்க நம்பர், கீழ இருக்க நம்பரையும் 2, 2, 2வா அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இப்ப மேல இருக்கிறத 2 இந்த 4 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 2 வரும். கீழ 5 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 3 வரும். இப்ப பாருங்களேன், இந்த லாஸ்ட் நம்பர் எனக்கு 2/3 எப்போ வருதோ, அது வரைக்கும் நம்ம 2, 2வா சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரணும். ஏன்னா இந்த ப்ராப்ளத்துல ஒரு ஸ்டெப்ல எனக்கு 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 2/3 வந்துருச்சு. இதான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ்? இது ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன், அந்த n-1/n அதுல n ஓட வேல்யூ 5 போடும்போது மேல 4 கீழ 5. இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, மேல இருக்கிற நம்பர 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. கீழ இருக்க நம்பர 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அதே மாரி பண்ணிட்டே வாங்க. எப்போ இந்த 2/3 அது எனக்கு வருதோ அப்ப ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ஆடுனா 2/3 வரும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த ப்ராப்ளத்துல ஒரே ஸ்டெப்ல 2/3 வந்துருச்சு. இஃப் சப்போஸ் 2/3 வரலன்னா திருப்பி 2 ஆல அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒரே ஸ்டெப்ல வந்தனால நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகே. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா, மேல இருக்க நம்பர மல்டிப்ளை பண்ணுங்க 8. இப்ப கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணிக்கலாம். மேலயும் கீழயும் இப்ப எதுவும் கேன்சல் ஆவாது. மேல 4 2s ஆர் 8. டினாமினேட்டர்ல 5 3s ஆர் 15. ஸோ இந்த 8/15 தான் நம்ம ஆன்சர். ஸோ இது ஓகேவா? டைப் இதான் ஆன்சர். வெரி ஈஸி ப்ராப்ளம். இட் இஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? குட். கரெக்ட்டா வந்துருச்சு ஆன்சர். குட். ஓகே. Shall we go to next problem? Type yes. ஓகே. ஸோ இதே மாடல் இன்னும் சம் போடுவோம். இன்டெக்ரல் 0 to pi/2 sin power 7x dx. ஓகே. ஸோ n equal to அந்த நம்பர் என்னது 7 இருக்கு. which is odd. ஓகே. ஆட் நம்பர். ஸோ நம்ம சேம் ஃபார்முலா. அதே சேம் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபார்முலா என்ன சொன்னேன்? n-1/n. ஸோ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் மெயின். நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் சும்மா தான் எழுதுறேன் ஃபார்முலா. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சு நம்ம ப்ராப்ளம் போட்டுறலாம். ஆடுனா லாஸ்ட்ல 2/3 வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அப்போ நான் சொன்ன மாரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் அதுல மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்து அப் அண்ட் டவுன் 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணா ஒரு மேல ஸோ n இருக்கிறதுல 7 அப்ளை பண்ணா 6 7 - 1 6 வரும். டவுன்ல 7 வரும். ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி 2 ஆல மேலயும் கீழயும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. மேல சப்ட்ராக்ட் பண்ணா 4 கீழ இருக்க நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணா 5. திருப்பி 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணா மேல சப்ட்ராக்ட் பண்ணா 2 கீழ சப்ட்ராக்ட் பண்ணா 3. இதுக்கு மேல 2ல செப்பரேட் பண்ணா 0 வரும். அப்போ பண்ணக்கூடாது. ஆனா நம்ம ஆடுனா லாஸ்ட்ல 2/3ன்னு வரும். 2/3 வந்துருச்சா? அப்ப ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே? டைப் ஓகே திஸ் ப்ராப்ளம்? நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் மட்டும் அந்த n-n/ல அப்ளை பண்ணி, அதுக்கடுத்து நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணணும்னு தேவையில்ல. 2 2வா செப்பரேட் பண்ணுங்க. எப்ப அந்த 2/3 வருதோ அப்ப ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா அதுக்கு மேல செப்பரேட் பண்ணா 0 வரும். அதுக்கு மேல ப்ரோசீட் பண்ண தேவையில்ல. குட். ஆன்ஸரே போட்டாரு ஒரு ஆள். வெரி குட். இப்ப இத நம்ம கேன்சல் பண்றது கேன்சல் பண்ணிட்டு அடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணலாம். இப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா நீங்க அப்படியே மேல ஃபுல்லா இது மேல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி, கீழ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி எழுதுனாலும் ஓகே. நான் 3 டேபிள்ல ஒரு 3 இருக்கு. இதுல 2 3 இருக்கு. இப்ப இது மேல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா 16 வருது. கீழ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா 35 வருது. ஸோ இதான் ஆன்சர்.
ஸோ ஆன்சர் 16/35 போட்டிருக்கீங்க. வெரி குட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஓகேல ஆல் ஆஃப் யூ? டைப் எனக்கு புரிஞ்சிருக்கோம்ல? டைப் ஓகே சார் ஆர் எஸ் சார். ஓகே சந்தோஷ். சந்தோஷ் 48 அதை நம்ம 3 டேபிள் டிவைட் பண்ணா இந்த நம்பர் வரும். அப்படி போட்டாலும் கூட ஆன்சர் ரைட் தான். ஓகே குட். ஓகே ஸோ இன்னொரு சம் போடுவோம். இன்டெக்ரல் 0 to π/2. இதே ப்ராப்ளம் அவங்க காசு கொடுத்தாலும் இதே தான். ஓகே அதனால காசு சைன் எது கொடுத்தாலும் சேம் தான் அது. இப்போ என்னோட வேல்யூ என்னன்னா 6. இது ஈவன் நம்பர். ஓகே ஈவன் நம்பருக்கு நான் என்ன சொன்னேன் ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான் லாஸ்ட்ல மட்டும் மாறும் சொன்னேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகே அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் பேரே மக்கப் சப்ஜெக்ட் தான். ஃபார்முலா கொஞ்சம் மக்கப் பண்ணிட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போட்டுக்கலாம். இது பார்த்து ஈவன்னா லாஸ்ட்ல 1/2ன்னு வரும் நம்பரு. ஆனால் 5/2 நம்ம சேர்த்துக்கணும்னு சொன்னேன். ஓகே ஸோ இப்போ நம்ம வேலையை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்க இந்த எண் இருக்கிறதுல 6ன்னு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த எண் இருக்கிறதுல 6 போட்டால் 6 - 1 5 வரும். கீழே அப்படியே எண் 6. இப்போ நான் சொன்ன மாதிரி மேலேயும் 2ஆல டவுன்லையும் 2ஆல சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதுக்கடுத்து நீங்கள் ஃபார்முலா பார்க்க தேவையில்ல. நான் மேலே 5 2ஆல சப்ராக்ட் பண்ணால் 3 வரும். டவுனில் 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. திருப்பியும் மேலே 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. அதாவது 2 2ஆ நான் மேத்தமெட்டிக்கலாக சொல்லலை. இது ஒரு லாஜிக். எல்லா சமுக்குமே இந்த லாஜிக் தான். நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு n - அதை மட்டும் போடுங்க. மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் 2ஆல மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரி பண்ணிட்டே வாங்க. இப்போ ஈவன்னா இப்போ பாருங்க 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ 1/2ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க 1/2 இருக்கா? 1/2 கண்டிப்பாக வரும். இதுக்கு மேலே நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 5/2 நீங்கள் போட்டுக்கோங்க. ஈவன் வந்ததுன்னா 5/2 நம்ம சேர்த்துக்கணும். இது மட்டும் மறக்காதீங்க. ஸோ இதான் ஆன்சர். இதுக்கப்புறம் நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே போட போகிறோம். ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ்? இது புரிஞ்சுதா? டைப் எஸ் சார். ஸோ அதாவது ஈவன் நம்பர்னா லாஸ்ட்ல 1/2ன்னு வரும். பக்கத்தில் 5/2 நம்ம சேர்த்துக்கணும். அதை மட்டும் நீ மறந்துடாதீங்க. வெரி குட். ஸோ அப்போ என்ன வரும்னா இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது 3 டேபிளில் இது ஒரு 3 இல்லை 2 3 வரும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க? மேலே 5 1s are 5 5 தான் வரும். அந்த பை பக்கத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கீழே இருக்க நம்பர் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 16 32ன்னு வருது. ஸோ இதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ உங்களால் கேன்சல் பண்ண தெரியலனா மேலே ஃபுல்லாக அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. கீழே ஃபுல்லாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே அந்த பை மட்டும் போடாமல் மறந்துடாதீங்க. ஓகே இதுதான் ஈவனில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சம் போடணும். இந்த சம் ஓகேவா ஆல் ஆஃப் யூ? டைப் எஸ். ஸோ ரெடக்ஷன் ஃபார்முலாவில் ஆடு ஈவன் வந்தால் எப்படி ப்ராப்ளம் போடணும் பார்த்துருக்கோம். இந்த கான்செப்ட் ஓகே இல்லை ஆல் ஆஃப் யூ? டைப் எஸ் சார். எஸ் 2 பேர் தான் எஸ். ஓகே வெரி குட். ஓகே ஒன் மோர் சம் நான் போடுறேன் இல்லை. 4th சம் 0 to π/2 sin பவர் 8x dx. இது பாருங்க சைனுக்கு மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்கால அதான் n வேல்யூ. என்னோட வேல்யூ 8. இது வந்து ஈவன் நம்பர். ஓகே ஸோ ஈவன் நம்ம ஃபார்முலா வந்து என்ன சொன்னேன்னா n - 1/n. இது மட்டும் மெயின். இதுதான் மெயின். இதை வச்சு நம்ம சம்ம போட்டுடலாம். பட் சும்மா ஃபார்முலா ஃபுல்லாக எழுதுங்க. அடுத்து ஆட் நம்பர் n - 3 கீழே ஈவன் நம்பர். திருப்பி ஆட் நம்பர் n - 5 கீழே n - 4 டாட் டாட் டாட். ஸோ அப் டு லாஸ்ட்ல ஈவன்னா லாஸ்ட்ல என்ன வரும் சொல்லியிருக்கேன் 1/2 பக்கத்தில் 5/2 போடணும். ஓகே இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம சம் போட போகிறோம். ஸோ இப்போ இந்த என்னோட வேல்யூ என்னது 8. அந்த 8 மேலே அப்ளை பண்ணுங்க. நான் ரவுண்ட் பண்ணுறேன்னா அதில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். அதுக்கடுத்து மேலேயும் கீழேயும் 2ஆல சப்ராக்ட் பண்ணி அப்படியே லாஸ்ட்டில் 1/2 வர வச்சிடலாம். ஓகே ஸோ மேலே என்ன வரும்னா 7 வரும். டவுனில் 8 வரும். இப்போ அப் அண்ட் டவுன் 2ஆல சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ மேலே 5 டவுனில் 6. அகைன் 2ஆல பண்ணால் 3 டவுனில் 4. அகைன் 2ஆல சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ 1/2 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. பக்கத்தில் 5/2 போடுங்க. ஸோ இதுக்கு அடுத்து கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கடுத்து நம்ம எதில் கேன்சல் பண்ணலாம்னா ஸோ 3 டேபிளில் 1 டைம் இது 2 டைம்
ஸோ இருக்கிறது எதுவுமே கேன்சல் ஆகாது. 7 5 ஆர் 35 அந்த பையை போட்டுக்கோங்க. டவுனில் 8 2 4 2 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வருது பாருங்க. ஸோ 8 2 அடுத்து ஒரு 4 அடுத்து 2 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மேலே 35 5 போட்டுட்டேன். டவுனில் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 2 into 4 into 2 into again 2. 256 வருதா? 256 வருது. குட். ஸோ அப்போ என்ன வரும்னா 35/256 மேலே 5 சேர்த்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு சப்போஸ் எனக்கு கேன்சலேஷன் தெரிலனா நீங்கள் அப்படியே மேலே இருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 5 கீழே இருக்க எல்லாத்தையும் போய் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டாலும் ஓகே தான். ஓகே. ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ் ப்ராப்ளம். ரெடக்ஷன் ஃபார்ம்லாம் நம்ம சம்ஸ் பார்த்தது 2 மார்க் பார்த்துருக்கோம். இது ஓகே இல்லை? இப்போ 5 மார்க் சம் பார்க்க போகிறோம். This sum all of you okay? Type okay. இந்த சந்தோஷ், திருமலை, இன்னொரு சந்தோஷ், அடுத்து விபி, 4 பேர் தான் ஓகே சொல்றாங்க. அதர்ஸ் ஏமராஜ், அஸ்வதி, குட். கையில் ஒரு நோட் வச்சுட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பாவம் பாஸ் டைட்டு கிளியர் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க நிறைய பேர் சார் எப்படி பாஸ் ஆகுறது, அதுக்காக தான் அந்த வீடியோஸ் மெயினாக போடுறேன். அந்த யூடியூப் பார்க்குறவங்களாம் இதை பார்த்தாங்கன்னா தெரில, இதை அட்டன் பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரியராக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க சொல்லுங்கள். ஓகே. இந்த வீடியோ நான் ரெக்கார்டிங்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நான் இதை யூடியூப்பில் ஏற்றுறேன். ஓகே. ஸோ அகைன் நீங்கள் வந்து இதை ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு இந்த யூனிட் முடிச்சுட்டு இம்பார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு கிரேடியன்ட் பார்க்கலாம், இந்த கான்செப்ட் பார்க்கலாம். சரி. ஓகே. இப்போ ரெடக்ஷன் ஃபார்முலாவில் 5 மார்க் சம் பார்க்க போகிறேன். லேட்டாக ஜாயின் பண்ண கூட ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் இந்த 5 மார்க் சம், இது பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. ஓகே. இன்டெக்ரல் 0 to 5/2 sin power mx cos power nx dx. அதாவது போன சம்ல வெறும் சைன் வெறும் காசு கொடுத்தா ஆட் ஈவன் அந்த சம் எப்படி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ சைன் காசு ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. சைனுக்கு மேலே எம், காசுக்கு மேலே என். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் m-1, ஸோ ஆட் m-1 இதுக்கு அடுத்து ஆட் நம்பர் நான் வச்சுக்கோங்க. m-3 m-5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு டாட் 3 டாட் போட்டுக்கோங்க. அடுத்து n-1 n-3 n-5 அது மாதிரி ஒரு 3 டாட் போட்டுக்கோங்க. டவுன்ல வந்து m பிளஸ் n ஃபர்ஸ்ட் போட்டுட்டு டாட், அதே m பிளஸ் n கூட ஆட் நம்பர், அதாவது -2, அடுத்தது ஆட் நம்பர் சார் ஈவன் நம்பர் -2, அடுத்தது 4, அடுத்தது 6 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா, மெமரி பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க் இந்த ஃபார்முலா வச்சு சம் போடுவோம். ஓகே. சம் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா தான் நீங்கள் மக்கப் பண்ணணும். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் m-1 நான் வச்சுக்கோங்க, அடுத்து ஆட் நம்பர் போடுங்க. n-1 நான் வச்சுக்கோங்க, அடுத்து ஆட் நம்பர், அடுத்து m plus n. இதை மட்டும் நீங்க நல்லா மெமரி பண்ணாலே போதும். இதை வச்சு நம்ம சம் போட்டுருப்போம். நான் எழுதியிருக்கேன்ல m-1 அடுத்து டாட் 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 n-1 டாட் கீழே m plus n டாட், இதை வந்தாலே இதை வச்சு நம்ம சம் போட்டுடலாம். ஸோ மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுதான் லென்த்தி ஃபார்முலா. m-1க்கு அடுத்து அடுத்த நம்பர் 3, அதனால m-3 m-5 3 டாட், அடுத்து n, கீழே m plus n, கீழே எல்லாம் ஈவன் நம்பராக வரும். ஓகே. ஃபார்முலா ஓகே ஆல் ஆஃப் யூ. ஸோ அந்த செகண்டாக போட்டதை நீங்கள் நான் வச்சா கூட ஓகே. ஃபர்ஸ்ட் m-1 டாட் 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 n-1 டாட் டாட் டாட், கீழே m plus n டாட் டாட் டாட். ஸோ ஃபார்முலா படித்தவங்கள டைப் எஸ் சார், நான் அந்த ஃபார்முலா படிச்சிட்டேன் ஓகே நான் மெமரி ஆயிடுச்சு சொல்கிறவங்களாம் டைப் பண்ணுங்க. ஓகே. நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக போல, நீங்கள் அப்படியே நான் கூட வரும்போது ஈஸியாக இருக்கும். சம் பார்க்கலாம். எக்ஸாம் சம் இப்போ நான் சொல்கிறேன். இந்த சம் பார்த்தா தான் மெயின். ஃபார்முலா மெமரி பண்ணினா சம் ஈஸியாக இருக்கும். சம் ஒன்றுமே இல்லை, அதே லாஜிக் தான். 2 2 செப்பரேட் பண்ணணும், அந்த லாஜிக் வச்சு சம் முடிச்சிடலாம். ஓகே. ஓகே. சம் பார்க்கலாம்.
First one, integral 0 to pi by 2 sin power 5x cos power 4x dx. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 5 அடுத்து 4, அந்த m ஈக்குவல் டு 5, n ஈக்குவல் டு 4. இந்த மாதிரி சைன் காஸ் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கும். சைனுக்கு மேல இருக்க நம்பர் m, அடுத்து காஸ் மேல இருக்க நம்பர் n. இது ஓகே ஆல் ஆஃப் யூ? இந்த ஸ்டெப் ஓகேவா? டைப் ஓகே. இந்த ஸ்டெப் ஓகேவா? டைப். 3 பேர் ஓகே. குட். ஸோ எல்லாரும் ஓகே ஓகேன்னு டைப் பண்ணினா ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபார்முலாவை நீங்கள் அது ஷார்ட்டாக எழுதாதீங்க. ஷார்ட்டாக இருக்கிறத வச்சு நம்ம சம்மு போட்டுடலாம். பட் ஃபார்முலா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். m-1 அடுத்து m-3 அடுத்து அப்படி தானே ஃபார்முலா வரப்போகுது. அதனால் ஒரு வாட்டி படித்து மெமரி பண்ணிக்கோங்க. ஆனால் சம்மு போடுறதுக்கு நான் அந்த m-1 ஷார்ட்டாக எழுதியிருக்கல, அதை வச்சு நம்ம சம் போட்டுடலாம். ஏன் நான் ஷார்ட் சொல்கிறேன்னா நீ சம்ம போடணும், அதுக்காக தான் நான் ஷார்ட் சொல்கிறது. ஃபார்முலா சும்மா பேருக்கு தான், நம்ம அதை வச்சு சம் போட போதில்லை. அந்த ஷார்ட்டாக வச்சுருக்கோம் அதை வச்சு நம்ம சம் போட போகிறோம். ஓகே, அதை நான் வச்சுன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ சம் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 5 மார்க்கில் கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி. நான் சொன்ன மாதிரி அந்த m-1 3 டாட் போட்டுக்கோங்க. அடுத்து n-1 3 டாட் போட்டுக்கோங்க. அடுத்து கீழே m+n 3 டாட். இந்த ஸ்டார்ட் ஃபார்முலா மட்டும் நான் வச்சுருந்தா போதும். இதை வச்சு நான் சம் போட்டுருவேன். இப்போ பாருங்கள். ஸோ சைனுக்கு மேலே இருக்க நம்பர் எம்மோட வேல்யூ 5, காசுக்கு மேலே இருக்கிறது n வேல்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த m-1 போடுவோம். ஓகே, அந்த m இருக்கிறதுல எம்மோட வேல்யூ போடுங்க. ஃபர்ஸ்ட் அதில் மட்டும் அப்ளை பண்ணுங்க. எம்மோட வேல்யூ 5, 5 - 1 4 வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்தோன்னே அடுத்ததுக்கு போயிடாதீங்க. இதை அப்ளை பண்ண பிறகு இந்த நம்பரை 2ஆல் சப்ராக்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் இதை 2ஆல் சப்ராக்ட் பண்ண வரும்னா 2 வரும். திருப்பி இது 2ஆல் சப்ராக்ட் பண்ணால் 0 வரும். ஸோ எப்போ நீங்கள் 2ஆல் பண்ணிட்டே வாங்க. எனக்கு எப்போ ஒரு நம்பர் 1 இல்லை 2 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் 2ஆல் சப்ராக்ட் பண்ணிட்டே வரும்போது 2 வந்தால் ஸ்டாப் பண்ணுங்க, 1 வந்தால் கூட ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நான் 4 போட்டேன், 2ஆல் சப்ராக்ட் 2 வந்துருச்சு. இதுக்கடுத்து என்னால் சப்ராக்ட் பண்ண முடியாது 2ஆல், அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கடுத்து இப்போ இந்த எண்ணுக்கு வாங்க. என்னோட வேல்யூ 4. ஸோ 4 அப்ளை பண்ணால் 4 - 1 3 வரும். இப்போ இதையும் 2ஆல் சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ போட்ட பிறகு 2ஆல் பண்ணிட்டே வாங்க. 2ஆல் சப்ராக்ட் பண்ணால் 1 வரும். இதுக்கு மேலே பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி 1 2 வந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ 1 வந்துருச்சு. இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் m-1 அதாவது 5 - 1 4, அதை இந்த கான்செப்டே 2ஆல், அதனால வச்சுக்கோங்க 2ஆல் சப்ராக்ட் பண்ணால் 2 வருது. இதுக்கு மேலே அதாவது 2 1 வந்தால் ஸ்டாப் பண்ணிடுங்க. 2 வந்தனால ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்தது n-1 அப்ளை பண்ணால் n4 4 - 1 3 எழுதியிருக்கேன் 3. அடுத்து அந்த 3 2ஆல் சப்ராக்ட் பண்ணால் 1. இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டு டிவைடட் பை கீழே m+n, இந்த m n ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 9 டாட். இதையும் அப்படியே 2ஆல் பண்ணிட்டே வாங்க. 2ஆல் சப்ராக்ட் பண்ணா 7, திருப்பி 2ஆல் சப்ராக்ட் பண்ணா 5, திருப்பி 2ஆல் சப்ராக்ட் பண்ணா 3, திருப்பி 2ஆல் சப்ராக்ட் பண்ணா 1. எப்போ லாஸ்ட் நம்பர் 1 and 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வந்தா நீ ஸ்டாப் பண்ணிடுங்க. இது 1 வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இதான் ஆன்சர். ஆல் ஆஃப் யூ ஓகே? திஸ் இட்ஸ் வெரி ஈஸி ப்ராப்ளம். இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் அந்த m-1 வேல்யூ போடுங்க. 5 - 1 4, அதை 2ஆல் சப்ராக்ட் பண்ணா 2. அதுக்கு மேலே பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து எண்ணுக்கு வாங்க. என்னோட வேல்யூ 4 - 1 3, அதையும் 2ஆல் பண்ணிட்டே வாங்க. ஒரே ஸ்டெப்ல முடிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோ. 1 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து கீழே m+n 9, அந்த m n ஆட் பண்ண 9, அதை 2ஆல் பண்ணிட்டே வாங்க. 7, திருப்பி 2ஆல் 5, திருப்பி 2ஆல் 3, திருப்பி 2ஆல் 1. எப்போ 1 2 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மேலே இங்கிலே எது கேன்சல் பண்ணிட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே? திஸ் ஸ்டெப் ஓகேவா? டைப் எஸ் ஆர் நோ. ஸோ ஒன்லி சேட்ல டைப் பண்ணாதான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்டா நாட் அண்டர்ஸ்டாண்டா. வெரி ஈஸி. 10 மார்க் தான், 10 மார்க். இப்போ நம்ம அப்படியே கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதான். கேன்சல் ஒன்றுமே இல்லை. மேலே கீழே என்ன நம்பர் அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இந்த 1 1 கேன்சல் ஆயிடுச்சு, 3 3 கேன்சல் ஆயிடுச்சு. வேற மேலே 4 2 இருக்கு. 4 2 சார் 4 2 கீழே கட் ஆகாது. மேலே 4 2 சார் 8. ஸோ கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 9 இன்ட்டு 9 இன்ட்டு 7 இன்ட்டு 5 315 வருது. இந்த ஆன்சர் வந்தா செக் பண்ணுங்க. இந்த ஆன்சர். வெரி குட். ஏமராஜ் போட்டிருக்கீங்க. 8/315. வெரி குட். அதர்ஸ். ஸோ இது 5 மார்க் சம். 2 3 ஸ்டெப் தான், அவ்வளோதான் சார். இதான் 5 மார்க் கேட்காதீங்க, இதான் 5 மார்க். அந்த ஃபார்முலாவை நான் பெருசா அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. நீங்க அந்த நான் மேத்தமெட்டிக்கலா சொல்லி தரல, ஒரு லாஜிக்கா அந்த m-1 வேல்யூ போட்டுட்டு அடுத்து 2 2 2 2 செப்பரேட் பண்ணணும். பண்ணிட்டே இருக்கும்போது
எப்போ எனக்கு 1 2 வருதோ ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து n-க்கு வாங்க. n-1 கண்டுபிடிச்சிட்டு அதை 2 2-ஆ சப்ராக்ட் பண்ணுங்க. அடுத்து 1 2 வந்தா ஸ்டாப் பண்ணுங்க. கீழே m+n வாங்க. அதை எழுதி அதே 2 2-ஆ. ஸோ இந்த ப்ரொசீஜர் படி போட்டாலே போதும். நம்ம ஆன்சர் கரெக்டா வந்துரும். All of you, shall I do one more problem? இன்னொரு சம் பார்க்கலாமா இதே மாதிரி? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதே மாடல் இன்னொரு சம் பார்க்கலாமா? வெரி குட். ஸோ எனக்கு ரீப்ளே பண்ணாதான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக கிளாஸ் நடத்த முடியும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் 2 மார்க் 5 மார்க் தான் மெயினாக போடுறேன். ஓகே, 10 மார்க்னா அது ஒரு கிளாஸ்லேயே கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ இந்த 10 மார்க்லாம் யூடியூப் பார்த்து நீ புதுசு நல்லா லேர்ன் பண்ணிக்கோ. இது வந்து மெயின்னா நீ கொஞ்சம் லிசன் பண்ணனா, ஓ இதுதான் கான்செப்ட் மேக்ஸ், அதுக்கு தான் மெயினாக கிளாஸ் போடுறேன். ஓகே. சேம் நம்பர் வந்தால் கேன்சல் பண்ணலாம். மேலேயும் கீழே சேம் நம்பர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் கேன்சல் பண்ண தெரியலனா மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டாலும் ஓகே. ஸோ நிறைய பேர் இப்போ அவங்க கேன்சல் பண்ணால் போட்டிருக்காங்க, மார்க் போட்டுருவாங்க. ஓகே. ஓகே. ஓகே, ஒன் மோர் சம் நான் போடுறேன். அகைன் லிசன் பண்ணுங்க. வெரி சிம்பிள் தான் அது. இன்டெகிரல் 0 to pi by 2 sin power 6x cos power 5x. ஓகே. ஸோ m இந்த சைனுக்கு மேலே இருக்கிற நம் தான் m நான் வச்சுக்கோங்க. இந்த சைனுக்கு மேலே இருக்கிறது m, காசுக்கு மேலே இருக்கிறது n. ஸோ m-ஓட வேல்யூ 6, n-ஓட வேல்யூ 5. ஸோ இந்த பாருங்க சைன் காசுன்னு சொல்லிட்டு 5 மார்க்ல இந்த மாதிரி சம்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் m = 6 n = 5 எழுதிக்கோங்க. நான் ஃபார்முலா ஃபுல்லாக எழுதியிருக்கேன் மேலே, பட் இதை வச்சு நான் சம் போடுறதுனால இப்போ நான் எழுதுற பாருங்க m-1 டாட் 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 n-1 டாட் 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 m+n இது இருந்தாலே நான் சம்ம போட்டு முடிச்சிடுவேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் நீங்கள் ஃபார்முலா சும்மா ஃபுல் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டெப்பை வச்சு நம்ம சம் போட்டுடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இது நம்ம என்ன பண்ண போறோம்னா 2-ஆல் சப்ராக்ட் பண்ணணும். அந்த லாஜிக் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6 m-1 6 - 1 வரும் 5. ஓகே, 5 எழுதிட்டேன். இந்த 6 இருக்குல்ல, இதை அப்படியே இதில் அப்ளை பண்ணீங்கன்னா 6 - 1 5 வந்துடும். இதுக்கடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த நம்பர் கூட அப்படியே 2 2 2-ஆ சப்ராக்ட் பண்ணிட்டே வாங்க. எப்போ 1 இல்லை 2 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 2-ஆல தான் சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் எல்லா சமுக்கும் போட போறோம். எல்லா சமுக்குமே 2-ஆல தான் பண்ணணும், வேற நம்பரால பண்ணக்கூடாது. இப்போ 2-ஆல சப்ராக்ட் பண்ண வரும் 3. திருப்பி இதை 2-ஆல சப்ராக்ட் பண்ண வரும் 1. ஸோ எப்போ 1 வருதோ 2 வருதோ ஸ்டாப் பண்ண சொன்னேன். 1 வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிருங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன பண்றீங்கன்னா இப்போ இந்த n வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுங்க. ஸோ m-ல நான் அப்ளை பண்ணி 2 2-ஆ முடிச்சோன்னே 1 2 வந்தால் ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ n-க்கு வாங்க. n-1 5 - 1 4 வருது. இப்போ இதையும் 2 2-ஆ சப்ராக்ட் பண்ணுங்க. இதில் 2 போயிடுச்சுன்னா 2, இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ 2 வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிக்க. எப்போ அந்த 1 2 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ டவுனில் வாங்க, டினாமேட்டரில் கீழே m+n m-ஐயும் இந்த n-ஐயும் ஆட் பண்ண வரணும் 11 வருது. இப்போ இதையும் 2 2-ஆ சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 9 வரும். திருப்பி 2-ல போனால் 7, திருப்பி 2-ல சப்ராக்ட் பண்ணால் 5, அடுத்து 3, அடுத்து 1. எப்போ லாஸ்ட் 1 இல்லை 2 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டே வரும்போது லாஸ்ட்ல 1 வரும் இல்லை 2 ஏதாவது ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்க 1 மேலே 1 2-லாம் வந்திருக்கு. இதான் ஆன்சர். இப்போ மேலே இங்கேயே எது கேன்சல் பண்ணுதோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற நம்பர் கீழே நம்பர், இந்த 1 1 கேன்சல், 3 3 கேன்சல், 5 5 கேன்சல். அதுக்கடுத்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மேலே 4 2s are 8ன்னு வந்துருச்சு. கீழே இருக்கிற நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே 4 2 மல்டிப்ளை பண்ணால் 8, கீழே 11 இன்ட்டு 9 இன்ட்டு 7 693 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஆன்சர் வந்துருக்கு பாருங்க, செக் பண்ணுங்க. All of you can see the video, no? Screen தெரியுது எல்லாருக்கும்? Type yes. Yes. இல்லையா, நீங்க எல்லாம் கட் கட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் வீடியோ தெரிஞ்சு சொல்றாங்க. நீங்க கட் பண்ணிட்டு வேணா ஒரு வாட்டி ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா எல்லாருக்கும்? அதான் மெயின். ஓகே, இது 5 மார்க்ஸ் தான். வெரி ஈஸி ஒன். கேட்டாங்கன்னா ஸோ அவ்வளோ மாதிரி 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வேல்யூபிளான சம் இது. இது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இப்போ கரண்ட்டாக படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சம் கேட்பாங்க. நீங்கள் அரியர் இருக்கிற பசங்களுக்கு சம்டைம் இது கேட்குறான். ஓகே.
சம் கேட்டிருக்கான். ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே வித் திஸ் சம்? ஸோ அந்த n-1 அடுத்து ஃபர்ஸ்ட் m-1 அந்த m வேல்யூ 6 போட்டா 6 - 1 5 வருது. அதுக்கடுத்து 2 2 செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கேன். 5ல 2 போச்சுன்னா 3, 3ல 2 போச்சுன்னா 1. எப்போ 1 2 அந்த 2 2 நம்ம செப்பரேட் பண்ணும்போது எப்போ 1 2 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணி சொன்னேன். 1 வந்திருக்கா ஸ்டாப் பண்ணிருங்க. அடுத்து n இருக்கிறதுல 5 போட்டா 5 - 1 4 வருது. 2ல செப்பரேட் பண்ணா 2 2 வந்தா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 1 2 வந்தா 2 ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேல செப்பரேட் பண்ணா 0 வரும். அது போட தேவையில்ல. இப்போ டவுன்ல m + 10 11 வருது. 2ல செப்பரேட் பண்ணா 9 7 5 3 1. இதுக்கு அடுத்து மேலே கீழே நீங்க கேன்சல் பண்ணிட்டு அப்படியே மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். இது 5 மார்க். ஸோ ஒன் மோர் சம் போடலாமா? ஸோ அதான் இதில் கடைசியாக ஒரு சம் போடுறேன். ரெடக்ஷன் ஃபார்ம்ல இதான் ரெடக்ஷன். ஸோ இப்போ நான் ரெடக்ஷன்ல 2 மார்க் சொல்லி கொடுத்துருக்கேன் அண்ட் 5 மார்க் சம்மும் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் சாட்ல டைப் பண்ணுங்க. ஓகே. இஃப் எனி டவுட் chat in type in chat. சரி. ஆமா இந்த ஃபார்முலா வேணா ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன். ஃபுல்லா சும்மா பேருக்கு எழுதிக்கோங்க. ஆனா நான் ஷார்ட் ஃபார்ம் அதை வச்சு சம்ம போட்டுடலாம். சும்மா பேருக்கு ஃபுல் ஃபார்ம்ல எழுதுங்க. ஆனா அந்த m-1 அப்ளை பண்ணி 2 2 பண்ணிட்டு n-1 அப்ளை அந்த லாஜிக் படி சம் போடுங்க. ஏன்னா ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணா கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால தான் நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். 2 2 செப்பரேட் பண்ணுங்க. நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணா ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். ஆனா ஃபார்முலா சும்மா பேருக்கு எழுதிருங்க. ஓகே யமராஜ் ஓகே டைப் ஓகே குட். ஓகே இன்னொரு சம் போடுறதுல இந்த சம்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா m வந்து 6 n வந்து 4 ஓகே. ஸோ அதே மாதிரி m-1 டாட் 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 n-1 டாட் 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 டவுன்ல m + 10 டாட் 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 ஓகே. ஸோ பிளாக்ல கொண்டு வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் m ஓட வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 6 - 1 5. நான் சொன்னபடி 2 செப்பரேட் பண்ணுங்க. பண்ணா 3 திருப்பி 2 பண்ணா 1. எப்போ 1 இல்லைன்னா 2 ஏதாவது ஒரு நம்பர்ல நின்றுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ n-க்கு வாங்க. n அப்ளை பண்ணுங்க. ஸோ 4 - 1 3. இப்போ போட்ட பிறகு 2 செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேட் பண்ணா 1 வருது. ஓகே. ஸோ இப்போ 3 2 செப்பரேட் 1 வந்துருச்சு. இப்போ டவுன் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது. கீழே m + n m 6 6 + 4 10 வருது. இந்த 10 அப்படியே 2 2 செப்பரேட் பண்ணா 8 6 4 2 வருது. ஓகே. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா ரெண்டு நம்பருமே ஈவன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நம்பருமே ஈவன் வந்தா நம்ம லாஸ்ட்ல 5/2 போடணும். ரெண்டுமே ஈவன் வந்தாதான். அதர்வைஸ் தேவையில்ல. அதர்வைஸ் ஒரு ஆடு 2 ஆடு அப்படி இருந்தா இல்ல. ரெண்டு நம்பர் ஈவன் நம்பர் வந்தா மட்டும் நீங்க 5/2 சேர்த்துக்கோங்க. நான் சொல்றது புரியுதாது? ரெண்டு நம்பருமே ஈவன் வந்துச்சுன்னா யூ ஆட் 5/2. அழகு ஓகே வாட் ஐ சே டைம். அவங்க m n கொடுக்குறாங்களே அந்த ரெண்டு நம்பருமே ஈவன் வந்தா மட்டும் லாஸ்ட்ல 5/2 சேர்த்துக்கோங்க. இந்த 5/2 மறக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம மேலே கீழே எதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 3 டேபிள் இது ஒரு 3 இதுல 2 3 வரும். 5 டேபிள் இதுல ஒரு 5 இதுல 2 5 வருது. ஸோ இதுக்கடுத்து இது கேன்சல் ஆகாது. மேலே வெறும் 3 தான் இருக்கு. அப்போ 3 5. இப்போ கீழே நம்பர் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 அந்த லாஸ்ட் அந்த 5க்கு கீழே 2 அந்த 2 மல்டிப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 இன்ட்டு 8 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2 இன்ட்டு அகைன் ஒரு 2 5 12 வருது. 3 5/5 12. இதான் எக்ஸாக்ட் ஆன்சர். வெரி குட். ஹேமராஜ்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ் ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த சைன் காஸ் ரெண்டுமே சேர்ந்து வர சம் நல்லா பார்த்துக்கோங்க. m-1 n-1 m + 1 இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. m-1ல m போட்டா 6 - 1 5 வருது. அதுக்கடுத்து 2 2 செப்பரேட் 3 2 செப்பரேட் 1. எப்போ 1 2 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கோ. 1 வந்தா ஸ்டாப் பண்ணிட்டுங்க. அடுத்து n வேல்யூ 4 - 1 3
திருப்பி 2 ஆல அதே லாஜிக் படி 2 ஆல சப்ராக்ட் எல்லாமே 2 ஆல சப்ராக்ட் அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து கீழ m + 10 10 2 ஆல சப்ராக்ட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்ல 2 1 வந்து அது 2 வந்திருக்கு ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப 2 நம்பருமே ஈவன் நம்பரா இருக்கனால 5/2 சேர்த்துக்கோங்க. ஈவன் வரலனா ஏதாவது ஒரு நம்பர் ஆட் அப்படிலாம் வந்தா போட தேவையில்ல. ரெண்டுமே ஈவன் இருந்தா மட்டும். 2 ஈவன் இருந்தா மட்டும் தான் 5/2. அதர்வைஸ் டோன்ட் ஆட். ஓகே. மேல கீழ கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். So reduction formula is over. All of you understand this concept? 2 more sum சொல்லியிருக்கேன். 5 more sum சொல்லியிருக்கேன். ஓகே வெரி குட். திருமலை ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஓகே. நெக்ஸ்ட் பெர்னாலிஸ் ஃபார்முலா ஒன்று பார்க்க போறோம். அது வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல கேட்பாங்க, 5 மார்க்லயும் கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த 4 சீரிஸ் சொல்லிட்டு எல்லாவற்றையும் கேட்கறாங்க. 2 மார்க்ல 5 மார்க்ல சம்ஸ். இந்த 4 சீரிஸ் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நான் சம்ம போட போறதுல அந்த ஃபார்முலாவை நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. சம் வந்து அதுக்கு அடுத்து அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா சொல்லி கொடுத்த பிறகு தான் சம் சொல்ல போறேன். அதனால 4 சீரிஸ் ஃபார்முலா படிச்சாலே நீங்க 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ அதனால ஃபார்முலாவை படிச்சிருங்க. இதை படிச்சா 5 மார்க். எப்படின்னா 2 மார்க்லயும் கேட்பாங்க. 5 மார்க் 10 மார்க்ல அந்த ஃபார்முலா இருந்தாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ஃபார்முலா படிச்சா 5 மார்க்லாம் சொல்லி அந்த ஃபார்முலா படிச்சு வச்சிருங்க. இந்த ஃபார்முலா இப்போ எழுதுறேன். 4 சீரிஸ் ஃபார்முலா வந்தோம்னா f of x equal to a naught divided by 2 அடுத்தது சம்மேஷன் an cos nx இங்க n equal to 1 மேல இன்ஃபினிட்டி போடணும் பிளஸ் சம்மேஷன் திருப்பியும் இங்க bn இங்க sin nx வரும் sin nx n varies from 1 to infinity. ஸோ இதுதான் ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்த a நாட் a and bn அதுவும் எழுதணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த a நாட் அதுவும் நான் சொல்றேன். ஸோ எதுக்கு இந்த ஃபார்முலா இங்க எழுதுறேன்னா 2 மார்க் 5 மார்க் 10 மார்க்ல ஃபோரியர் சீரிஸ் சொல்லிட்டு கண்டிப்பா சம் கேட்கறாங்க. இந்த ஃபார்முலா படிச்சாலே நீ 5 மார்க் படிச்ச மாதிரி அப்படி நான் வச்சுக்கோங்க. இப்படிதான் படிக்கணும். சும்மா நீங்க எதுவும் பார்க்காம இந்த ஃபார்முலா படிச்சா 5 மார்க்கா அதை நீங்க தரவா மெமரி பண்ணி வச்சிடணும். ஓகே. ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா படிச்சா 5 மார்க். 2 மார்க்ல கேட்டா 2 மார்க், 5 மார்க்ல கேட்டா அந்த ஃபார்முலா வச்சு இப்போ நான் பெர்னாலிஸ் ஃபார்முலா ஒன்று இருக்கு அதை சொல்லி கொடுத்தேன்னா இந்த சம் நீங்க போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு ஃபார்முலா படிச்சா 5 மார்க் வாங்கிக்கலாம் சொல்றதுனால ஃபார்முலா மக்கப் பண்ணிருங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் ஏக்கு கீழே 0 பை 2 அடுத்து சிக்மா கீழே n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஏ என் சஃபிக்ஸில் போடணும். ஏ கீழே n போடணும். காஸ் என் எக்ஸ் பிளஸ் சிக்மா பிஎன் சைன் என் எக்ஸ். ஸோ ஒரு 1 மினிட் டைம் இந்த ஃபார்முலா படிங்க. படிச்சிட்டிங்கன்னா சார் என்ன டைப் பண்ணுறீங்க? டைப் ஐ நோ சார், ஐ நோ திஸ் ஃபார்முலா யூ டைப். If you know this formula, type I know sir. Again I repeat பண்றேன். This subject is mug up subject. ஓகே. ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா மக் அப் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். f of x equal to a naught by 2 sigma f xn an cos n x sigma bn sin n x n equal to 1 to infinity. திருப்பி n equal to 1 to மேல infinity. மேத்ஸ் வந்தவங்க பாதிலே போயிட்டாங்க பாதி பேர். Okay, you type. Those who know this formula type okay sir, yes sir, anything you type or I know. ஃபார்முலா படிச்சு டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். வெரி குட். இல்ல 10 மார்க்ல நீங்க இந்த ஃபார்முலா வச்சு தான் சம் போட போறீங்க. ஆனா இந்த ஃபார்முலா எழுதினாலே அடுத்து அந்த ஏ நாட் ஏ பி கண்டுபிடிக்கணும். அது சும்மா ஒரு ஸ்டெப் போட்டா ஒரு 2 மார்க் 3 4 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலா இருந்தா கண்டிப்பா 2 மார்க் வந்துடும். நீங்க சம் 2 ஸ்டெப் போடுற மாதிரி அதை நீங்க கண்டிப்பா போட்டுடலாம்.
பெர்னாலிஸ் ஃபார்முலா ஒன்று சொல்லி கொடுப்பேன். அது படிச்சிட்டிங்கன்னா நான் யூடியூப்ல போட்ட 4 சீரிஸ் தான் போட்டிருப்பேன் பொறுமையா. இந்த ஃபார்முலா படிச்சீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க அங்க போய் அந்த யூடியூப் சம்ம பார்த்து எப்படி போடும் கொஞ்சம் ஸ்டெப் போட்டாலே உங்களுக்கு ஒரு 3, 4, 5 மார்க்ஸ் வந்துடும். ஃபுல் சம் நீங்க போட்டு ஆன்சர் வாங்குறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க கொஞ்சம் மார்க் ஒரு 4 மார்க் 5 மார்க் வாங்குறது ஈஸியா அந்த ஃபார்முலா வச்சு போட்டுலாம் சொல்றேன். கண்டிப்பா 2 மார்க்கும் கேட்பாங்க, 5 மார்க்கும் கேட்பாங்க, 10 மார்க்கும் இந்த 4 ரிசல்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா. இதுல வந்து இந்த ஏ நாட், இந்த ஏ நாட், ஏஎன், பிஎன் அதுதான் மெயின். இந்த ஏ நாட் ஓட ஃபார்முலா வந்து என்ன, 1 பை பை இன்டெகிரல் 0 டு 2 பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதான் ஏ நாட்டோட ஃபார்முலா. ஓகே. அகைன் ரிப்பீட் பண்றேன். ஏ நாட் ஈக்குவல் டு 1 பை பை இன்டெகிரல் கீழே 0 மேல 2 பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது ஏ என்னோட ஃபார்முலா வந்து இதே தான். ஏ நாட் என் ஃபார்முலும் மேல இருக்கிற அதே ஃபார்முலா தான். ஆனா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பக்கத்துல இந்த காஸ் அண்ட் எக்ஸ் சேர்த்துக்கோங்க. காஸ் என் எக்ஸ் அந்த ஏனுக்கு பக்கத்துல காஸ் அண்ட் எக்ஸ் அதை சேர்த்துக்கோங்க டிஎக்ஸ். இதான் ஏ என்னோட ஃபார்முலா. அடுத்து பிஎன் ஃபார்முலா வந்து என்ன, பிஎன்னும் அதே ஏ நாட்டுக்கு என்ன எழுதிருக்குமோ அதை அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பக்கத்துல அங்க பிஎனுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, சைன். அந்த சைன் ஈஸியா நாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க எஃப் ஆஃப் எக்ஸை மெமரி பண்ணிட்டீங்கன்னா கீழே இந்த ஏ நாட், ஏஎன், பிஎன், இந்த ஏ நாட் ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அதே தான் எல்லாம். ஆனா ஏஎன்ல ஏ நாட் ஃபார்முலால காஸ் அண்ட் எக்ஸ் சேர்த்தீங்கன்னா அது ஏஎன், சைன் சேர்த்தீங்கன்னா அது பிஎன். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட். சம்டைம் 2 மார்க்ல ரைட் த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா இந்த நீங்க ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதினாலும் ஓகே தான். இந்த ஏ நாட் ஏஎன் பிஎன் தான் ஃபோரியர் இதை மட்டும் மெயினாக எழுதினா போதும். ஆனால் ஃபோரியர் சீரிஸ் கேட்டாலே நீங்க இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதிருங்க. 10 மார்க் 5 மார்க் 2 மார்க் எது கேட்டாலும் இந்த ஃபுல் ஃபார்ம்லாவை பக்காவும் எழுதிருங்க. இதை அப்படியே நீங்க மெமரி பண்ணிடுங்க. வெரி குட். அந்த பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கல, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டிருப்பேன். அந்த ஃபோரியர் சீரிஸ்ல லிமிட்ல 3 கான்செப்ட் இருக்கும். அதாவது 0,2 பை இருக்கும் லிமிட், இல்லைன்னா -π, πன்னு இருக்கும். இப்போ 0,2 பைனா இங்க 0 2 பை, இல்லைன்னா லிமிட்ல கீழே -π +πன்னு போட்டிருப்பேன். அதை சொல்லியிருப்பேன். அதை நல்லா பாருங்க. ஆனா மெயினா பாஸ் ஆக முடியாதவங்களுக்கு இந்த ஃபார்முலா படிச்சிருங்க. நல்லா தரவா படிச்சிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்க 5 மார்க் வாங்கிடலாம். அந்த ஃபார்முலா ஃபோரியர் சீரிஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா படிச்சு 5 மார்க் கண்டிப்பா 2 மார்க்ல கேட்பான், 5 மார்க் 10 மார்க் கேட்பான். எல்லா இடத்துலயும் இந்த ஃபார்முலா எழுதி விடுங்க. 5 மார்க் வாங்கிடலாம். சம் பார்க்கணும்னா அந்த ஃபோரியர் சீரிஸ் பார்ட் 1 பார்ட் 2 யூடியூப் வீடியோ பாருங்க. ஸ்லோவா தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த சம் பெர்னாலிஸ் ஃபார்முலா இப்போ நடத்த போறேன். அது தெரிஞ்சிச்சுன்னா அந்த சம் போட்டுடலாம். அதனால மெயின் திங் இப்போ இந்த ஃபோரியர் சீரிஸ் படிச்சா நான் 5 மார்க் வாங்கிடலாம் சொல்லிட்டு இந்த ஃபார்முலா மக்கப் பண்ணிக்கோங்க. படிக்காம போயிடாதீங்க. ஓகே. அங்க எங்கெல்லாம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அட்டன் பண்ணிடுங்க. ஃபோரியர் சீரிஸ் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா படிச்சீங்கன்னா நீங்க 5 மார்க் வாங்கிடலாம் சொல்றேன் மெயினா. ஓகே. ஸோ ஃபார்முலா ஓகேவா? அது ஆல் ஆஃப் யூ டைப் ஓகே. ஸோ ஒன்லி 4 ஆஃப் தம், 4 பேர் தான் ஓகே. அதர்ஸ் ஸோ புரியுதா? நீங்க உட்காந்து ஒரு 2 டேஸ் 2-3 டேஸ் உட்காந்து ஃபுல்லா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார்முலா மக்கப் பண்றது தான். நீங்க ஒரு டேஸ் முன்னாடி படிச்சா விளைக்காது. அந்த 2 டேஸ் இருக்குன்னா உட்காந்து என்னென்ன ஃபார்முலா இருக்கோ எழுதி இதை வச்சு எப்படி மார்க் வாங்கலாம். ஆனால் ஒரு ஒரு யூடியூப்லையும் போடும் போதும் இதை படிச்சா இத்தனை மார்க் அப்படிதான் சொல்லியிருப்பேன். அப்படி படிங்க. ஃபுல்லாத்தையும் பார்த்தா சார் என்னால் ஃபுல்லாக போட முடியாது அப்படி பயப்படாதீங்க. ஒரு ஃபார்முலா இதுக்கு அட்டன் பண்ணா எத்தனை மார்க் அப்படி படிச்சா நீங்க ஈஸியாக பாஸ் ஆயிடலாம். ஓகே. இப்போ 5 மார்க் எத்தனை பேர் வாங்குவீங்க? 5 மார்க் வாங்குறவங்க டைப் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா படிச்சு சார் நான் 5 மார்க் வாங்கிடுவேன் சார். டைப் எஸ். டைப் பண்ணுங்க. மீ சார். வெரி குட். அப்துல் கரெக்டாக டைப் பண்றீங்க. வெங்கட்ல கை தூக்கிட்டீங்களா? ஓகே. சந்தோஷ் கை தூக்கிட்டாங்க. குட். வெரி குட். ஸோ நீங்களாம் யாருன்னே தெரியாது. ஸோ அரியரோட கஷ்டம் எனக்கு தெரியும். நிறைய பேர் பாவம் அந்த அரியர்னால வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் கேட்டே இருக்கனால தான் நிறைய பேர், அதனால தான் அவங்களும் கிளாஸ் போடுறேன். பட் நிறைய பேர் யூடியூப் பார்த்துருக்காங்க. ஆனால் 10 பேர் தான் வந்திருக்கீங்க. சரி ஓகே. நீங்கள் 10 பேர் அதை சொல்லுங்கள். ஓகே. சரி.
சரி. ஓகே. நெக்ஸ்ட்டு பெர்னாலிஸ் ஃபார்முலான்னு சொல்லி ஒண்ணு. அதுதான் மெயின். அதுல நான் பேசிக் டிஃபரன்ஷியல் இன்டகிரேஷன் சொல்லப் போறேன். அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலாவ ஃபர்ஸ்ட் எழுதுறேன். பெர்னாலிஸ் ஃபார்முலா என்னன்னா, இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு பாருங்க, இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் u v ன்னு போடுங்க. கேப் விட்டுட்டு அதே மாதிரி uv 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 போட்டுங்க. அடுத்தது இதே மாதிரி போடுங்க. இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv ஒரு 4 வாட்டி போட்டுருங்க. அடுத்து சைன் மாத்தி மாத்தி போடுங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் போடுங்க, அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து ஒரு 3 டாட் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா அதுவே போயிட்டே தான் இருக்கும். நான் ஒரு 4 ஸ்டெப் தான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற uv அப்படியே விட்டுருங்க. கீழே u dash, கீழே v1, அடுத்து u double dash, கீழே v2, அடுத்து u triple dash, கீழே v3. ஸோ இதுல வந்து இந்த uலாம் என்னன்னா டிஃபரன்ஷியேஷன். அடுத்து இந்த vலாம் என்னன்னா இன்டகிரேஷன். ஓகே. ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன். இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு, ஸோ இந்த u ஃபர்ஸ்ட் இருக்கிற u dv ஈக்குவல் டு ஸோ இந்த uv you write ஒரு 4 டைம் uv uv uv. சைன் ஆல்டர்னேட் போடுங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், அடுத்து ஒரு 3 டாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் uv அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்து மேல u dash, கீழே v1, அடுத்து u double dash, v2, u triple dash, v3. ஸோ இதுதான் வந்துன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு 5 மார்க், 2 மார்க், அடுத்து டிஃபைன் பெர்னாலிஸ் ஃபார்முலா, ரைட் பெர்னாலிஸ் ஃபார்முலா கேட்டா இந்த ஃபார்முலா எழுதுனா 2 மார்க். இதை பேஸ் பண்ணி சம்மும் கேட்பாங்க, 2 மார்க் கேட்பாங்க, 5 மார்க் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி சம் உங்களுக்கு போட தெரிஞ்சுச்சுன்னா 4 சம் ஈஸியா போட்டுடலாம். அதுக்கு தான் மெயின். ஓகே. ஸோ இதை படிச்சாலும் 2 மார்க்லயும் 5 மார்க் கேட்டானா சம்ஸ் கேட்டானா 7 மார்க் வாங்கிக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்லைன்னா 5 மார்க் ஏதாவது கேட்பாங்க. ஓகே. இந்த ஃபார்முலா ஓகே ஆல் ஆஃப் யூ? ஃபார்முலா அப்படியே படிச்சிருங்க. இல்ல இப்போ 4 சீரிஸ் வந்து அது டெஃபினிஷன் 2 மார்க்ல கேட்பாங்க. டிஃபைன் 4 சீரிஸ். அடுத்து 10 மார்க் 4 சீரிஸ் சம்ஸ் கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம அந்த ஃபார்முலா எழுதும்போது ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. அதனால 10 மார்க் 5 மார்க்ல அந்த ஸ்டெப் மார்க் வச்சு தான் நம்மளால பாஸ் ஆக முடியும். அதுக்கு தான் நான் மெயினா இந்த 2 மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றேன். ஓகே. 10 மார்க் 5 மார்க் வந்து நீங்க நல்லா கான்செப்ட் தெரிஞ்சா 10 மார்க் 5 மார்க் ஈஸியா போட்டுடலாம். எனக்கு சார் ஒண்ணுமே தெரியாது சார் அந்த மாதிரி கேட்டகரி நான் சொல்றேன். சார் இது எப்படி பாஸ் ஆகணும்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது எனக்கு. இப்ப நிறைய பேர் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சைன் சொல்றாங்க, காசு, இன்டெகிரல், டிஃபரன்ஸ். நம்ம ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஈஸியா பாஸ் ஆகுறதுக்கு ஃபார்முலாவை மக்கப் பண்ணு, அங்கங்க இப்படி அட்டன் பண்ணு, அப்படி சொல்றேன் நான். ஓகே. கான்செப்ட் இப்போ நான் சொல்றது எல்லாமே புரியும். இப்போ கொஞ்சம் புரிஞ்சு இப்போ நல்லா புரிஞ்சிச்சுன்னா 2 இன்னைக்கு நான் 4 கிளாஸ் நடத்துறேன். இந்த 2 கிளாஸ் நான் பேசிக்லாம் சூப்பரா சொல்லி கொடுத்துருவேன். அது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீ யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலே போதும். உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா இதுல மெயின் இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் அதான் மெயின். அதோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த சப்ஜெக்ட் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே ஃபார்முலா நீங்க மக்கப் தான் பண்ணணும். ஓகே. ஓகே. ஐ திங்க் இந்த ஃபார்முலா ஓகேவா? டைப் சேட்டை பார்க்கவே இல்லை. சேட்ல டைப் பண்ணுங்க ஆல் ஆஃப் யூ. சார் ஐ நோ திஸ் ஃபார்முலா. வெரி குட். ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலா கண்டிப்பா கேட்பாங்க. 2 மார்க்லயும் கேட்பான். இந்த ஃபார்முலா எழுதினாலே போதும். 2 வாட்டி ஃபார்முலா எழுதியிருக்கேன். புரியுதா சார்? 2 வாட்டி எழுதிருக்கேன், 2 வாட்டி எழுதியிருக்கேன். ஓகே. நீங்க படிக்கிறதுக்காக 2 வாட்டி எழுதியிருக்கேன். நீங்க ஒரு வாட்டி எழுதினா போதும் எக்ஸாம்ல. ஓகே. ஈஸியா நான் வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு சம் போட போதும். அதுக்கு முன்னாடி பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ஒரு 3 ஃபார்முலா சொல்லி தர போறேன். இந்த 1 கிளாஸ் எடுக்கிறது நான் பெரிய விஷயம். நான் 2 நாள் கிளாஸ்ல
ஒரு பேசிக்ஸ் ஃபுல்லா சொல்லி குடுத்துறேன். நீங்க அதுக்கடுத்து யூடியூப்ல எல்லாமே அதிலேயே சூப்பரா சொல்லி குடுத்துருக்கேன். ஓகேயா? யூடியூப் பார்த்தாலே போதும். இதுல வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கடுத்து யூடியூப் ஈஸியா இருக்கனால நான் இத நடத்துறேன். ஓகே. ம். ஓகே. இப்ப இந்த பெர்னலிஸ் ஃபார்முலா சொல்லி தர்றதுக்கு ஒரு 3 டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா சொல்லி தரப் போறேன். இந்த 3 மெயின் டிஃபரன்ஷியேஷன்ல இந்த 3 ஃபார்முலா தான். அதுக்கடுத்து இந்த வெக்டார் இன்டகிரேஷன், வெக்டார் டிஃபரன்ஷியேஷன்லாம் அங்க எல்லாத்துலயுமே இந்த ஒரு ஃபார்முலா தான் வரும். இந்த 3 ஃபார்முலா நீங்க படிச்சாலே ஈஸியா படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் 3. டிஃபரன்ஷியேஷன் 3 ஃபார்முலா சொல்லி தரப் போறேன். x பவர்ல நம்பர் வந்துன்னா அந்த நம்பரை ஃப்ரண்ட்ல போடுங்க. அடுத்து x போட்டுட்டு மேல இருக்க நம்பர்ல 1 செப்பரேட் பண்ணிடுங்க. இதான் டிஃபரன்ஷியேஷன். அகைன் ரிப்பீட் பண்றேன். xக்கு மேல அதான் x பவர் இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. அடுத்து ஒரு நம்பரை மேல செப்பரேட் பண்ணிடுங்க. அப்ப 10ல 1 போயிடுச்சுன்னா 9. இதான் டிஃபரன்ஷியேஷன். இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ் ஃபார்முலா? x பவர் 3னா அந்த 3ய ஃப்ரண்ட்ல போட்டுட்டு மேல ஒரு நம்பரை செப்பரேட் பண்ணிடுங்க. திஸ் ஃபார்முலா ஓகேவா? டைப் எஸ். x பவர் 5 என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. உங்களால டைப் பண்ண தெரியலனா இப்படி டைப் பண்ணுங்க. x பவர் 5னா 5x4. உங்களுக்கு பவர் 4 போட முடியாது. இந்த மாதிரி டைப் பண்ணா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். வெரி குட். எக்ஸ் பவர் 7 சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் பவர் 7. ஸோ அதனால எக்ஸ் பவர்ல நம்பர் இருந்தா அதை அப்படியே தூக்கி ஃப்ரண்ட்ல போடுங்க. 1 செப்பரேட் பண்ணிடுங்க. இதுதான் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. வெரி குட். குட். இந்த ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அதனால எக்ஸ் பவர் டிஃபரன்ஷியேஷன்னா ஒரு எக்ஸ் பவர்னு சொல்லிட்டு நான் டிஃபரன்ஷியேட் சொன்னா நீங்க அதை அப்படியே பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டுட்டு 1 செப்பரேட் பண்ணிடுங்க. வெரி குட். எக்ஸ் பவர் 4 என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 வெரி குட். சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. குட். 4x பவர் 3. ஓகே. பவர் 3 போடணும். அந்த பவர் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் அப்படி எழுத சொன்னேன். வெரி குட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்தது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ். வெறும் எக்ஸ் இருந்தா அது 1. இது செகண்ட் ஃபார்முலா. எக்ஸ்னா 1. இதை நான் வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபார்முலா எக்ஸ்னு இருந்தா அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கேட்பேன்? கேட்டானா 1 நீங்க சொல்லணும். சார் நான் கேட்பேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்னன்னு கேட்பேன். அது கேட்டா சார் 1 அப்படி சொல்லணும். எக்ஸை பண்ண என்னது? டைப். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது? டைப் பண்ணுங்க. 1. வெரி குட். டோன்ட் ஃபர்கெட். இது ரெண்டாவது ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம சம் பார்ப்போம். அதில் எக்ஸ்னு இருக்கும். எக்ஸை பண்ணால் 1ன்னு சொல்ல தெரியும். ஓகே. சப்போஸ் இப்போ எனக்கு 6xன்னு இருக்கு. இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸை பண்ண என்னது 1. அப்போ 1 into 6 என்ன ஆயிரும்? ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1 அப்போ அந்த 1 into 6 6ன்னு சொல்லணும். அந்த எக்ஸை பண்ணா 1 ஆயிரும். அந்த 1க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி 6ன்னு போட்டுருங்க. இது புரியுதா? வெறும் எக்ஸ் வந்தா 1. சப்போஸ் 7x இருந்ததுன்னா இப்போ 7x டிஃபரன்ஷியேட் பண்ணா நீங்க எக்ஸப்ட் பண்ணா 1. அதாவது அந்த எக்ஸ் காணாயிரும். எக்ஸப்ட் பண்ணா 1னா அந்த 1 into 7 7. எக்ஸ் காணாம போயிடும். வெரி குட். 7. 10x பண்ணா 10x. வெரி குட். குட். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ax. ax டிஃபரன்ஷியேட் பண்ணா வெரி குட். a. குட். ஸோ நல்லா வச்சுக்கோங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அந்த நம்பர் என்ன நம்பர் இல்லை வேற லெட்டர்ஸ் இருந்தா அப்படியே போட்டுருங்க. ஓகே. 1 into a தான். வெரி குட். சூப்பர். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ்னா 1. இது ரெண்டாவது ஃபார்முலா. ஓகே. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட். அதாவது வேற ஏதாவது நம்பர்ஸ் இல்ல லெட்டர்ஸ் ஏபிசிடி வெறும் எக்ஸ் இல்லாம வெறும் நம்பர் அப்படி வந்தா அது ஒரு ஆன்சர் 0. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் நம்பர் எதா இருந்தாலும் ஓகே. அது வந்து என்னன்னா 0. இது ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர்ல நம்பர் இருந்தா அதை அப்படியே ஃப்ரண்ட்ல போடணும். உன்னை செப்பரேட் பண்ண அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. வெறும் எக்ஸ் இருந்தா 1. எக்ஸே இல்லாம நம்பர்ஸ் இருந்தா 0. இந்த 3 ஃபார்முலா நீ நான் வச்சா இந்த சப்ஜெக்ட் ஒண்ணுமே இல்லை. ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஏன்னா இதுதான் வந்து ஃபுல் சாப்டர்லயும் இந்த கான்செப்ட் தான் வரும். இந்த 3 ஃபார்முலா தான் வரும். வேற எந்த ஃபார்முலா வராது டிஃபரன்ஷியேஷன்ல. ஓகே திஸ் எக்ஸ் பவர்ல நம்பர்ஸ் இருந்தா அதை அப்படியே ஃப்ரண்ட்ல போடுங்க. 1 செப்பரேட் பண்ணுங்க பவர்ல. வெறும் எக்ஸ் இருந்தா 1. நம்பர் இருந்தா 0. ஸோ எக்ஸ்னா 1 நம்பர்னா 0. எக்ஸ் பவர் 5னா 5x பவர் 4. ஓகே.
சார் எனக்கு இந்த 3 டிஃபரன்ஷியேஷன் ஓகே சார் சொல்றோம்னா டைப் ஓகே. அகைன் டைப் குட். வெரி குட். வெரி குட். ஓகே. இப்ப பாருங்களேன், ஒரு டிஃபரன்ஷியேஷன சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். அதாவது இப்ப எனக்கு u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3ன்னு இருக்கு. இப்ப இந்த u நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அதான் u டேஷ்ன்னு போட்டுக்கிறேன். u டேஷ். இப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க. தேர்ட் ஒண்ணுமே இல்ல. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியலல்ல? வெயிட் பண்ணுங்க. நவ் ஓகே? ஓகே. சரி. தேர்ட் ஃபார்முலா வந்து வெறும் நம்பர் இருந்தா 0. ஃபர்ஸ்ட் பாருங்க அகைன் ரிப்பீட் பண்றேன். எக்ஸ் பவர் எனக்கு 6ன்னு வருது. எக்ஸ் பவர்ல நம்பர் இருந்துன்னா அதை தூக்கி ஃப்ரண்ட்ல போடுங்க. அடுத்து எக்ஸ் பவர் என்ன ஆயிரும்னா 5 ஆயிரும். ஓகே. இப்ப மேல வந்து 6 பேர் நிக்கிறான். 6வது ஆளு கீழே வந்துட்டான். அப்ப மேல எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்க. அப்படி நான் வச்சுக்கோங்க. டிஃபரன்சியேஷன்னா ஒரு மேல ஒரு 10 பேர் இருக்கிறான்னா 10வது ஆளு கீழே வந்துட்டான். அப்ப 10 கீழே இருக்கான். மீதி மேல எத்தனை பேர் இருக்கான்? 9 பேர் இருக்கான். ஸோ டிஃபரன்சியேஷன் ஈஸி. இது ஒரு லாஜிக் நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ எக்ஸ் பவர் ஏதாவது ஒரு நம்பர் இது ஈஸியா இருக்கா? ஒரு 10 பேர் மேல இருக்கிறான். 10வது ஆளு கீழே வந்துட்டான். மீதி மேல 9 ஆள் இருப்பான். அப்ப எக்ஸ் பவர் 10 டிஃபரன்ஷியேட் பண்ணா 10 எக்ஸ் பவர் 9. ஓகே. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மறக்காதீங்க. அது எந்த நம்பரா இருந்தாலும் மேல இருக்க நம்பரை கீழே போடுங்க. அடுத்து ஒரு நம்பரை மேல கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து டிஃபரன்சியேஷன். அதாவது இப்ப நம்ம பெர்னாலிஸ், வெக்டார் டிஃபரன்சியேஷன், வெக்டார் இன்டகிரேஷன் அந்த கான்செப்ட்ல எல்லாம் டிஃபரன்சியேஷன் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சாதான் அந்த சம்லாம் போட முடியும். அதனால இந்த 3 டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் இருக்கிறதுல ஈஸி கான்செப்ட். ஆனா இந்த டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சாதான் அது போட முடியும். அதுக்காக தான் இந்த 3 ஃபார்முலா சொல்றேன். ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ் ஃபார்முலா? எக்ஸ் பவர் நம்பர் இருந்தா அதை அப்படியே ஃப்ரண்ட்ல போடுங்க. போட்டுட்டு மேல ஒன்று சப்ராக்ட் பண்ணிருங்க. வெறும் எக்ஸ் இருந்தா 1. எக்ஸே இல்லாம நம்பர்ஸ் இருந்ததுன்னா 0. இப்போ அந்த இடத்துல 2 தான் இருக்குன்னா 2 டிஃபரன்ஷியேட்னா 0ன்னு சொல்றேன். ஓகே. அப்துல் புரிய வைக்கிறேன். வெரி குட். அடுத்தது இப்போ என்ன சொன்னேன்? இப்போ சப்போஸ் எனக்கு 3x பவர் 4ன்னு வச்சுக்கோங்க. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா இந்த 4 ஃப்ரண்ட்ல வந்துடும். அவங்க ஃப்ரண்ட்ல வரும்போது மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 4 அப்படியே ஃப்ரண்ட்ல போகும்போது வேற ஏதாவது நம்பர் இருந்தா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணா 12 எக்ஸ் பவர் ஒரு நம்பர் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? இங்க 3. இது புரியுதா? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல நம்பரை ஃப்ரண்ட்ல போடணும். ஃப்ரண்ட்ல வேற ஏதாவது நம்பர் இருந்தா அதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து மேல நம்பரை ஒன்று சப்ராக்ட் பண்ணுங்க. இதை நான் வச்சுக்கோங்க. அதனால சார் ஃப்ரண்ட்ல போடும்போது வேற ஏதாவது நம்பர் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸ் பவர் 4 அந்த 4 அப்படியே ஃப்ரண்ட்ல போகும்போது வேற நம்பர் இருந்ததுன்னா அதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணா 12 ஆயிடுச்சு. அடுத்து அந்த மேல இருக்கிற 4 கூட தான் ஒன்றை செப்பரேட் பண்ணணும். ஓகே. 4ல 1 போயிடுச்சுன்னா 3 மேல 3 போட்டுருங்க. இந்த டிஃபரன்சியேஷன் தரவா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற எது பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுல தான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது என்னது எக்ஸப்ட் பண்ணா என்ன சொல்றாங்க? 1 சொல்றாங்க. நம்பர் 2 ஏன் ஜூர் ஆயிருது? எக்ஸ் பவர் 3 இதுதான் டிஃபரன்சியேஷன். இதை டிஃபரன்சியேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க டிஃபரன்சியேஷன் இப்போ எக்ஸ் பவர் 3ன்னு இருக்கு u ஈக்குவல் டு. இப்போ u டேஷ்னா நான் எக்ஸ் பவர் 3 டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். எக்ஸ் பவர் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? டைப் பண்ணுங்க. எக்ஸ் பவர் 3 டிஃபரன்ஷியேஷன் என்ன சொன்னேன்? ஃப்ரண்ட்ல போட்டு மேல ஒன்று செப்பரேட் பண்ணணும். மேல ஒன்று செப்பரேட் பண்ணி அதையும் போடணும். வெரி குட். 3 எக்ஸ் ஸ்கொயர். குட். சூப்பரா டைப் பண்ணீங்க. 3 எக்ஸுக்கு மேல 2 போடணும். ஓகே. எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. யூ டபுள் டேஷ். இப்போ இதை நான் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றேன். திருப்பி பண்ணும்போதுன்னா இந்த 2 அப்படியே ஃப்ரண்ட்ல மல்டிபிள் ஆகும். மேல ஒன்று கம்மியாகும். அப்ப என்ன வரும்? வெரி குட். ஸோ அந்த 2 ஃப்ரண்ட்ல போகும்போது 2 3 6. அப்ப எக்ஸ் பவர் ஒரு நம்பர் கம்மி ஆயிடுச்சுன்னா மேல 1 வரும்.
ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது எக்ஸ் பவர் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த 3 அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிடும். அதான் 3 எக்ஸ் பவர் மேலே ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 2 இதான் சொன்னேன். மேலே நம்பர் அப்படியே ஃப்ரண்ட்டில் போகும், மேலே இதான் அதான் கீழே எழுதியிருக்கேன். இப்போ திருப்பி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த 2 ஃப்ரண்ட்டில் போகும். அப்போ ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி 3 இருக்குது, 2 3 ஆர் 6 எக்ஸ். இப்போ மேலே ஒரு நம்பர் 2 கூட ஒன்று செப்பரேட் பண்ணால் 1 வரும். ஸோ அந்த 1 போடணும் தேவையில்லை, வெறும் எக்ஸ் போட்டாலே மேலே 1 தான் அர்த்தம். ஸோ ஓகேவா இது அளவு? ஓகே. ஸோ 2 ஃப்ரண்ட்டில் போகும்போது 2 3 ஆர் 6 எக்ஸ் பவர் 1 வரும், வெறும் எக்ஸ்ன்னு போட்டால் போதும். நான் ஓகேவா? டபுள் டேஷ் அதாவது நான் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன், திருப்பி டபுள் டேஷ்னா 2 வாட்டி டிஃபரன்ஷியேட், நான் திருப்பி கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், அதான் டபுள் டேஷ். இப்போ ட்ரிபிள் டேஷ் யூ ட்ரிபிள் டேஷ்னு போடணும். இப்போ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேலே என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. நான் அப்போ தான் சொன்னேன் எக்ஸ் அப்போ என்ன வரும்? 1 1 into 6 6ன்னு ஆயிடும். ரெண்டாவது ஃபார்முலா சொன்னல, எக்ஸ் அப் வெறும் எக்ஸ் இருந்தால் எக்ஸ் அப்போ 1 1 பக்கத்தில் இருக்க 6 அப்படியே போட்டுருணும். 1 into 6 6ன்னு ஆயிடும். திஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? குட். டிஃபரன்ஷியேட் சொல்லிட்டீங்க, குட். அதர்ஸ் ஓகே திஸ் டைம்? ஓகே குட். இதுக்கடுத்து நான் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணாருன்னா 0 வந்துடும். 6 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? அதுக்கு 0 அது தேவையில்லை. எப்போ ஒரு சிங்கிள் நம்பர் வருதோ அதில் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இதுக்கடுத்து எல்லாமே 0 0 0 தான் வரும். அதனால இப்போ நம்பர் வந்தோம்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இதான் கான்செப்ட். இதுதான் வந்து நான் அந்த பெர்னலிஸ் ஃபார்முலா யூ டேஷ் போட்டல, அதுதான் இது. நான் இன்னொன்று வேணா போடுறேன் பாருங்க. இப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. அப்போ யூ டேஷ் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாட்டி டிஃபரன்ஸ் யூ டேஷ்னா டிஃபரன்ஷியேட். இப்போ யூ பவர் 4 போட்டிருக்கல, எக்ஸ் பவர் 4 அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அந்த 4 ஃப்ரண்ட்ல வந்துடும், மேலே ஒன்று சப்ராக்ட் பண்ணுங்க. வெரி குட். யூ டேஷ்னா அந்த 4 அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்போ எக்ஸ் பவர் 1 சப்ராக்ட் பண்ணணும். வெரி குட். ஒரு நம்பர் தான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 4 எக்ஸுக்கு மேலே 3 போடணும். ஓகே. இப்போ யூ டபுள் டேஷ்னு போட்டுட்டு திருப்பி இதை அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ 3 ஃப்ரண்ட்ல போயிடும், மேலே ஒரு நம்பர் கம்மியாகும். என்ன வரும்? 3 அப்படியே ஃப்ரண்ட்ல போகுமா? அப்போ 12 எக்ஸ் ஸ்கொயர். வெரி குட். அந்த 3 அப்படியே ஃப்ரண்ட்ல போயிடுச்சுன்னா 3 4 ஆர் 12 எக்ஸ் பவர் மேலே அந்த 3ல ஒன்று செப்பரேட் பண்ணால் 2 வந்து. இப்போ யூ ட்ரிபிள் டேஷ் இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. யூ ட்ரிபிள் டேஷ் பண்ண என்ன வரும்? 24 2 12 ஆர் 24 எக்ஸ். வெரி குட். ஸோ 2 ஃப்ரண்ட்ல போகும், 24. அப்போ எக்ஸுக்கு மேலே என்ன வரும்னா 1, எக்ஸ் பவர் 1 வரும். அவர் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்து யூ 4 டேஷ். இப்போ எக்ஸ் எக்ஸ் அப்போ என்ன வரும்? நான் சொன்னேன் எக்ஸ்னா 1. அப்போ 1 into 24 24. ஸோ எப்போ ஒரு சிங்கிள் நம்பர் வருதோ அது வரைக்கும் இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன ஆயிருந்தா இதுக்கு 0 0 தான் வரும். இதில் ஸ்டாப். இதுதான் இந்த டிஃபரன்ஷியேஷன். யூ டேஷ் யூ டபுள் டேஷ் அந்த ஃபார்முலாவில் போட்டாலும் அதுதான் இது. ஸோ அளவுக்கு ஓகே திஸ். இது புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஒன் மோர் திங். இப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். வெரி சிம்பிள். அப்போ யூ டேஷ் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஈஸியாக சொல்லிடலாம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த 2 அப்படியே ஃப்ரண்ட்ல போடுங்க, மேலே ஒன்று சப்ரேட். வெரி குட். சந்தோஷ் குட். அதர்ஸ் ஓகேவா? அந்த எக்ஸுக்கு மேலே இருக்கிற நம்பர் 2வை அப்படியே ஃப்ரண்ட்ல போடுங்க, மேலே ஒரு நம்பரை சப்ரேட் பண்ணுங்க. அப்போ 1 வரும். அந்த 1 போட தேவையில்ல மேலே. ஓகே. 2xன்னு வருது. குட். அடுத்து யூ டபுள் டேஷ் திருப்பி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அந்த 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2xை பண்ண என்ன வரும்? வெரி குட். 2. ஏன்னா எக்ஸை பண்ணா 1. புரியுதா? எக்ஸ் பண்ணா 1ன்னு சொல்லியிருக்கல, அப்போ 1 into 2 2ன்னு வரும். வெரி குட். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இதுக்கு அடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா யூ ட்ரிபிள் டேஷ் திருப்பியும் பண்ணீங்கன்னா 0. இதுக்கடுத்து எல்லாமே 0 0 0 தான் வரும். அதனால நம்ம அந்த நம்பர் எப்போ சிங்கிள் நம்பர் வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நான் 3 சொல்லியிருக்கல, இது 3மே சம்ல வரும். இதுதான் டிஃபரன்ஷியேஷன். இது கிளியரா எல்லாருக்கும்? இது கிளியரா இருக்கா? அளவு டைப் கிளியர் சார். எனக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னா டைப் பண்ணுங்க கிளியர். இந்த 4 பேர் தான் கிளியர். அதர்ஸ் 5 பேர்.
யாருமே லைவ் கிளாஸ் ஃப்ரீயா இவ்வளோ சிம்பிளா சொல்லியே தர மாட்டாங்க. ஓகே, ஃப்ரீயா சொல்லி தரேன். ஓகே, அதர்ஸ் லிசன் பண்றீங்களா சும்மா ஆன் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. ஓகே, சரி. அதுக்கு இப்போ நான் டிஃபரன்ஷியேஷன் சொன்னல, இதே மாதிரி இன்டெகிரேஷன்ல ஒரு 3 ஃபார்முலா சொல்லி தர போறேன். ஓகே, அந்த 3 ஃபார்முலா அதுவும் தெரியும். அது தெரிஞ்சாதான் இப்போ இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா வச்சு நம்ம சம் போட முடியும். இப்போ நான் டிஃபரன்ஷியேட் சொன்ன இந்த 3 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. பவர்ல இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே ஃப்ரண்ட்ல போடணும், ஒன்றை செப்பரேட் பண்ணணும் பவர்ல. அடுத்து வெறும் எக்ஸ் இருந்தா 1, எக்ஸே இல்லாம நம்பர்ஸ் வெறும் நம்பர்ஸ் இருந்தா 0. இந்த 3 ஃபார்முலா டிஃபரன்ஷியேஷன்ல மறக்காதீங்க. இதை வச்சு தான் எல்லா சம்மும் வரும். இது நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இன்டெகிரேஷன்ல ஒரு 3 ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. இன்டெக்ரல் காஸ் 2x dx. இன்டெக்ரல் காஸ் 2x கேட்டாலே காஸ் 2xனாலே சைன் 2xன்னு போட்டுருங்க. அடுத்தது அந்த 2 கீழே போட்டுருங்க. இதான் ஃபார்முலா. இப்போ நான் காஸ் 2x கேட்டா காஸ்னா சைன், அதே 2x போட்டுட்டு கீழே 2 போடணும். அவ்வளவு ஓகே. திஸ் ஃபார்முலா ஓகேவா? அந்த v தான் சொல்றேன். அந்த v தான் v போட்டுல அதுதான் இன்டெகிரேஷன். அதுக்கு தான் இந்த இன்டெகிரேஷன்ல ஒரு 3 ஃபார்முலா சொல்லிட்டு நம்ம அந்த v என்னன்னு சொல்லிடுறோம். இந்த ஃபார்முலா ஓகேவா? காஸ் 2x, அதாவது நான் காஸ் 2x பண்ணா என்னன்னு கேட்பேன். காஸ் 2x இன்டெகிரல் பண்ணா என்ன வரும்னா sin 2x by 2 அது சொல்லணும். அப்ப காஸ் 3x என்ன சொல்லுங்க பாருங்க. காஸ் 3x என்ன வரும்? டைப் பண்ண முடியுமா? இப்படி டைப் பண்ணலாம் நினைக்கிறேன். sin 3x இப்படி டைப் பண்ணுங்க, பை 3 இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. ஸ்லாக்ஸ் இருந்தா ஓகே, வெரி குட். ஸ்லாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, வெரி குட். காஸ் 5x இதான் இன்டெகிரேஷன் ஃபார்முலா. ஓகே, நான் வச்சுக்கோங்க. காஸ்னா சைன், அதை நான் வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் கீழே அந்த நம்பரை போடணும். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. காஸ் 5x by 5. ஓகே, வெரி குட். சூப்பரா டைப் பண்ணிருக்கீங்க, குட். அதை நான் அன்மியூட் பண்ணா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால சாட்ல போட்டா எல்லாரும் லிசன் பண்ணலாம், எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் ஈஸியா இருக்குல்ல இது? ஆல் ஆஃப் யூ எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ்னால என்னென்னு இருப்பாங்க. எல்லாருக்கும் இது புரியுதுல? கிளியர்ல? டைப் கிளியர்? எஸ் சார். எவ்வளோ 1000 மெம்பர்ஸ் வந்தாலும் லிசன் பண்ணினா ஈஸியாக புரியும். இது எத்தனை பேர் வேணால் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ யூ ஆல் லக்கி ஸ்டூடெண்ட். யூடியூப் பார்க்குற எத்தனையோ பேர் இருக்காங்க, பட் அட்டன் பண்ணவங்க யூ ஆர் லக்கி ஸ்டூடெண்ட் தான் சொல்ல முடியும். ஓகே, ஓகே, குட். ஸோ செகண்ட் ஃபார்முலா, ரெண்டாவது ஃபார்முலா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன்? காஸ்னா என்னது? சைன். அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ, இப்போ காஸ் 2xனா சைன் 2xன்னு போட்டுட்டு அடுத்து டிவைட் பை அதே 2 கீழே போடுங்க. ஓகே, ஓகே. அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா சொல்கிறேன். ரெண்டாவது சைன் 3x. சைன் ஆனா காஸ் தான், இது ஒன்றுமே இல்லை, அதே தான். ஆனால் ஃப்ரண்ட்ல மைனஸ் வரும். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ காசை பண்ணா சைன், சைனை பண்ணா மைனஸ் காசுன்னு சொல்லணும். ஓகே, அந்த மைனஸை மறந்துடக்கூடாது. ஈஸியாக ரெண்டு ஃபார்முலா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். சைனா காஸ், காஸ்னா சைன். ஓகே, ஆனால் சைனை இன்டெகிரேஷன் நான் சொல்லும் போது மைனஸ் காஸ் 3x by 3 சொல்லணும். அந்த மைனஸை மறந்துடக்கூடாது. ஓகே, எனக்கு இது சொல்லுங்க பார்க்கலாம். sin 2x என்ன வரும்? டைப் பண்ணுங்க. அப்போ sin 2x பண்ணா என்ன வரும்? இன்டெகிரேஷன் பண்ணா sin 2x. வெரி குட். மைனஸ் காஸ் 2x by 2. by 2 மறந்துடாதீங்க. மைனஸ் காஸ் போடணும், அதே நம்பர் கீழே போடணும். வெரி குட், சூப்பர். sin 5x, sin 5x மைனஸ் ஃப்ரண்ட்ல போடணும். ஓகே சந்தோஷ், அந்த மைனஸ் வந்து ஃப்ரண்ட்ல போடணும். ஓகே, மைனஸ் காஸ் 5x by 5. குட், வெரி குட். அப்போ ரெண்டாவது ஃபார்முலா ஓகேல? அந்த சைனை பண்ணா மைனஸ் காஸ், காசை பண்ணா சைன். அந்த மைனஸ் எங்க வரும் பார்த்துக்கோங்க. நம்ம சைனை பண்ணாதான் மைனஸ் காஸ் போடணும். ஓகே, நான் சைனை பண்ணா அப்படி சொல்லும் போது தான் மைனஸ் காஸ், ஆனால் காசை பண்ணா சைன் தான் போடணும். ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ஃபார்முலா, தேர்ட் போடுறேன்.
e power 3x. e power அது இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இது என்னன்னா இங்க என்ன ன்னு கொடுத்தாலே அதை அப்படியே எழுதிருங்க, கீழே 3 போடுங்க, அவ்வளவுதான். இதுதான் மூணாவது ஃபார்முலா. மூணாவது ஃபார்முலா நீங்க போடணும்னு தேவையில்லை. e பவர் வந்து அதுதான் ஆன்சர், அந்த நம்பரை மட்டும் கீழே போட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த மூணு ஃபார்முலா ஓகேவா? இன்டெகிரேஷன் காசா பண்ணா சைன், கீழே நம்பர் போடணும். சைன் அப் பண்ணா மைனஸ் காஸ், கீழே நம்பர் போடணும். e பவர் என்ன இருக்கோ அது அப்படியே தான், ஆனா கீழே அந்த நம்பர் மட்டும் போடுங்க. சார் இந்த 3 ஃபார்முலா எனக்கு கிளியர் சார், டைப் பண்ணுங்க. கிளியர்னா கிளியரா புரிஞ்சிச்சு சார், டைப் கிளியர். நான் எல்லாம் ஆல்வேஸ் ஓகே எஸ்ன்னு சொல்றதுனால நான் கிளியர் யூஸ் பண்ண சொல்றேன். வெரி குட். இப்போ அந்த டிஃபரன்சியேஷனை மறந்துடக்கூடாது. எக்ஸ் பவர் நம்பர்னா அப்படியே ஃப்ரண்ட்ல போடணும், ஒன்னை மேல செப்பரேட் பண்ணணும், அது டிஃபரன்சியேஷன். வெறும் எக்ஸ்னா 1, நம்பர்னா 0, மூணு டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா. இன்டெகிரேஷன்ல காசை பண்ணா சைன், அந்த நம்பரை கீழே போடணும். சைனை பண்ணா மைனஸ் காஸ், நம்பர் கீழே போடணும். இ பவர்னா அதுதான், கீழே நம்பர் போடணும். ஸோ இந்த மூணு இன்டெகிரேஷன், இந்த மூணு டிஃபரன்ஷியேஷன் படிச்சீங்கன்னா கண்டிப்பா பெர்னாலிஸ் ஃபார்முலா உங்களுக்கு போட தெரிஞ்சிருச்சுன்னா 4 சம்ஸ் நீங்க ஈஸியா போட்டுடலாம். அதுக்கடுத்து நீங்க 4 சம்ஸ் பார்த்தா ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா சம் போட போறோம். ஸோ அகைன் இந்த ஃபார்முலா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேஷன், எக்ஸ் பவர்ல இருக்க நம்பரை அப்படியே ஃப்ரண்ட்ல போடணும், ஒன்னை செப்பரேட் பண்ணணும். சைன்னா மைனஸ் காஸ், காஸ்னா சைன், இ பவர்னா இ பவர் தான், கீழே நம்பர் போட்டுருங்க. இப்போ ஓகேவா? இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், இந்த பேசிக் இது தெரிஞ்சா போதும், நம்ம சம் ஈஸியா போட்டுடலாம். இந்த ஃபுல் மேக்ஸ் 2க்குமே இது மூணு தான். இதுல தான் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்ன இது டிஃபரன்ஷியேஷன், என்ன இன்டெகிரேஷன், இந்த 6 ஃபார்முலா தான். இதை நீங்க நான் வச்சாலே சப்ஜெக்ட் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. இன்டெகிரேஷன் இன்னும் ஒன்று இருக்கு, நான் அதை அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு இது இருந்தாலே போதும் உங்களுக்கு. குட். பெர்னாலிஸ் சம் பார்க்கலாமா? டைப் எஸ். ஓகே, இந்த சம் போறேன். பிஃபோர் தட் வின்னு கேட்டீங்களா, அந்த வின் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது இப்போ வி ஈக்குவல் டு சப்போஸ் எனக்கு அங்க காஸ் 3xன்னு இருக்கு வச்சுக்கோ, வி இதான் வி. அப்போ எனக்கு v1 என்ன வரும்னா, காசை பண்ண என்ன வரும் சொன்னல, காசு நான் சொன்னேன், காசை இன்டேட் பண்ணா sin 3x, கீழே நம்ம 3 போடணும். இதான் v1. இப்போ v2 என்னன்னா, இப்போ இந்த சைன் ஃபர்ஸ்ட் இந்த காசை பண்ணா சைன் வந்துருச்சு, அப்போ sin 3x by 3 போட்டோம். இப்போ இந்த சைனை பண்ணணும். இந்த சைனை பண்ண என்ன வரும்னா, சைன் என்ன சொன்னேன், மைனஸ் காஸ் 3x, கீழே நம்ம ஒரு 3 போடுவோம். ஆல்ரெடி இங்க ஒரு 3 இருக்கு, அப்போ 3 3s are 9 போடணும். நம்ம கீழே ஒரு 3 போடுவோம், மேல ஒரு 3 இருக்குல்ல, 3 3s are 9 ஆயிரும். ஓகே, இப்போ v3 திருப்பி இன்டெகிரேஷன் பண்ணணும். இப்போ மேல இருக்கிறத பண்ண போறோம். அப்ப மேல இருக்கிற அந்த மைனஸ் அப்படியே போடுங்க. காசை பண்ண என்ன வரும், sin 3x, கீழே நம்ம 3 போடுவோம். ஆல்ரெடி மேல 9 இருக்கு, 9 3 பெருக்குனா 27. இதுதான் அந்த v1 v2 போட்டாலும் அதான் இது. இது புரியுதா உங்களுக்கு? இது ஓகே ஒன் டைம். அதாவது v ஈக்குவல் டு நான் காஸ் 3x எடுத்திருக்கேன். இப்போ அந்த காசை பண்ண என்ன வரும், sin 3x by 3 போட்டிருக்கு. ஓகே, அடுத்து v2 நான் திருப்பி இன்டெகிரேஷன் பண்றேன். sin பண்ண என்ன வரும், மைனஸ் காஸ் 3x, கீழே ஒரு 3 போடுவோம், மேல ஒரு 3 3s are 9. ஓகே, அகைன் v3 நான் திருப்பி இன்டெகிரேஷன் பண்றேன். அந்த மேல இருக்கிற மைனஸை கீழே போடுங்க. காஸ்னா sin 3x, கீழே ஒரு 3, மேல 9, 3 9s are 27. ஓகேவா? இது போடுறேன். இது ஓகேவா ஆல் ஆஃப் யூ? டைம் சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம் சொல்றேன். சி, இப்போ எனக்கு v ஈக்குவல் டு காஸ் 2x by 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் எனக்கு v இருக்கிற இடத்துல இது இருக்கு. ஓகே, அப்ப எனக்கு v1 தேவை. v1னா நான் இதை இன்டெகிரேஷன் பண்ண போறேன். இப்பதான் சொல்லி கொடுத்தேன். காசை பண்ணா என்ன வரும், சைன், மேல காசு தானே இருக்கு, அப்ப காசை பண்ணா sin 2x by நம்ம ஒரு 2 போடுவோம். ஆனா ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு மேல, அப்ப 2 2s are 4 போடும். இந்த ஸ்டெப் புரியுதா உங்களுக்கு? this step all of you okay? so v வந்து நான் cos 2x by 2 நான் போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன். அதை இன்டெகிரேஷன் பண்றேன் v1. அந்த காசு நேரம் sin 2x, கீழே நம்ம ஒரு 2 போடுவோம், மேல ஒரு 2 இருக்கு, 2 2s are 4. all of you okay வா this? ஓகே, இப்போ v2 போடுறேன் பாருங்க. திருப்பியும் v2னா திருப்பி இன்டெகிரேஷன், அதாவது இதை இன்டெகிரேஷன் பண்ணுங்க. சைனை பண்ண என்ன வரும்,
minus cos 2x. அடுத்து கீழே ஒரு 2 போடுவோம், மேல 4. 4 2s are 8. எப்படி 8 வந்து புரியுதா? கீழே நம்ம 2 போடுவோம், மேல 4 இருக்கு, அந்த 4 2 மல்டிப்ளை பண்ணிடணும். ஆமா, அந்த cos வந்து sin 2x ஆயிரும். அடுத்து கீழே 2 போடுவோம், ஆல்ரெடி ஒரு 2 கீழே இருக்குல்ல, அந்த 2 2 4 ஆயிரும். ஓகே, இந்த v2 என்ன புரியுதுல? b ல இருந்து v1, v1 ல இருந்து v2 அப்படியே நான் இன்டெகிரேஷன் பண்றேன். அந்த சைன் வந்து காசா மாறிடும், மைனஸ் காசா மாறிடும். அடுத்து கீழே ஒரு 2 போடுவோம், மேல 4 4 2s are 8. இந்த ஸ்டெப் புரியுதா? all of you type. இது புரிஞ்சிச்சுன்னா அதில் சம் ஒன்று ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து v3 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி நான் அதை இன்டெகிரேஷன் பண்ண நான் ஒரு v3 என்ன வரும்? அந்த மைனஸ் அப்படியே போடணும், காசு வந்து என்ன ஆயிரும், சைன் ஆயிரும். டைப் பண்ண முடியுமா? வாட் இஸ் v3? அந்த v2 இன்டெகிரேட் பண்ணுங்க, மைனஸ் அப்படியே போடுங்க, காசு அப்ப என்ன வரும், சைன். பை என்ன நம்பர் வரும்? மைனஸ் சைன் 2x. வெரி குட், பை 16. குட் குட், வெரி குட். அப்போ v3 ஈக்குவல் என்ன வரும்னா, அந்த மைனஸ் அப்படியே போடணும், அப்போ காஸ் வந்து sin 2x மாறிடும், பை 2 போடுவோம், அந்த 2 8 என்ன ஆயிரும் 16. அப்போ v4 நான் ஒரு சொல்ல பாருங்க, v4 திருப்பியும் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது அந்த மைனஸ் அப்படியே வரும், காசு அப்பனா ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும், அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். அப்போ v4 என்ன ஒரு சொல்லுங்க பாருங்க, டைப் v4. வெரி குட், சூப்பர். ஸோ ஒன்றுமே இல்லை, v4 வந்து என்னன்னா, மேலே இருக்கிற மைனஸ் அப்படியே போடுங்க, சைன் சைன் அப் பண்ண என்ன வரும், மைனஸ் காஸ். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் பிளஸ் ஆயிரும், அப்போ காஸ் 2x டிவைட் பை 2ன்னு போடுவோம், அந்த 2 கூட 16 மல்டிப்ளை பண்ணா 32. புரியுதா உங்களுக்கு? ஸோ காஸ் 2x பை 32. வெரி குட். ஸோ அப்போ இந்த இன்டெகிரேஷன் v1 v2 இந்த கான்செப்ட் புரியுதுல உங்களுக்கு? ஆல் ஆஃப் யூ ஓகே இல்லை? வெரி குட். ஓகே, இப்போ நம்ம அந்த பெர்னலிஸ் சம்ஸ் பார்க்கலாம், ஃபார்முலா வச்சு ஒரு சம் பார்க்கலாம். அது புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி 5 மார்க் சம்னு கேட்பான். 4EC சம்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4EC சம்மில் ஃபார்முலா எழுதி நீங்கள் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் வச்சாலே அது போதும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இதான் பெர்னலிஸ் சம்மில் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. எவாலுவேட் x ஸ்கொயர் காஸ் 2x dx. ஸோ இதான் சம். இந்த மாதிரி எவாலுவேட்னு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் பவர்னு இதாக இருக்கும், இல்லை காசு சைனு இல்லை இ பவர். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம பெர்னலிஸ் ஃபார்முலாவில் இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இப்படிதான் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ கொஸ்டின் கிளியர்ல? அவங்க பெர்னலிஸ் அந்த வேர்டு இருக்காது, இந்த மாதிரி இன்டெகிரல் இருக்கும். எக்ஸ் பவர்ல ஏதாவது நம்பர் 2 3 4 ஏதாவது ஒரு அந்த நம்பர் தான் இருக்கும். பக்கத்துல காசு இருக்கலாம், சைன் இருக்கலாம், இல்லை இ ஏதாவது 3 சம் வரும். இப்போ நான் காசு வச்சு ஒரு சம் போடுறேன். ஆல் ஆஃப் யூ திஸ் ப்ராப்ளம்ஸ் கிளியர்? டைப் கிளியர்? இல்லை சம்டைம் இது 2 மார்க்லையும் கேட்குறான், சம்டைம் 5 மார்க்ல கூட சம் கேட்குறாங்க. இப்போ கரண்ட் பசங்களுக்கு மோஸ்ட்லி இது 5 மார்க் தான் கேட்குறான். அரியராக இருக்கிறவங்களுக்கு 5 மார்க்ல கூட கேட்குறான். கேட்டாங்கன்னா பை லக், ஏன்னா ஈஸி, இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் 5 மார்க்குக்கு. ஓகே, நம்ம லக்கு தான். 5 மார்க்ல இது கேட்குறான், 2 மார்க்லையும் கேட்குறாங்க. 2 மார்க்ல அந்த பெர்னலிஸ் ஃபார்முலாவும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த சம் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் u, அடுத்தது பக்கத்துல v. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்களே அதை அப்படியே யூல எழுதிருங்க. இதை அப்படியே இன்டெகிரேஷன் பண்ணி வியில் எழுதணும், நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் u ஈக்குவல் டு அப்படியே எழுதிருங்க. எக்ஸ் பவர்ல என்ன கொடுக்குறோம் அது u, அது அப்படியே எழுதிருங்க. ஆனால் v அப்படியே எழுதக்கூடாது. அங்க இருக்கிற காசு இன்டெகிரேட் பண்ணி v இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், அந்த காசை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ், அங்க இருக்கிற காஸ் 2x இன்டெகிரேஷன் பண்ண என்ன வரும், டைப் பண்ணுங்க. வெரி குட், sin 2x. சைன் காசு அப்பனா சைன்ல நான் இன்டெகிரேஷன் 3 ஃபார்முலா சொன்னா இருக்கா. காசுனா சைன், சைன்னா
மைனஸ் காஸ் டிவைட் பை நம்பர் போடணும். இ பவர்னா அதே இது பை நம்பர். இன்டெகிரேஷன் 3 ஈஸியா நான் வச்சுக்கலாம் நீங்க. காஸ்னா சைன், சைன்னா மைனஸ் காஸ், இ பவர்னா இ பவர் தான். ஆனா எல்லாத்துக்கும் கீழே நம்பர் போடணும். ஓகே, வெரி குட். என்ன சொல்லி காசை பண்ணா சைன் 2x, அந்த 2x கீழே போடணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, இதான் v. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல எக்ஸ் பவர்னு கொடுக்குறால அது u வந்து அப்படியே எழுதிருங்க. ஆனா v வந்து அதை அப்படியே எழுதிடக்கூடாது, அதை அப்படியே இன்டெகிரேஷன் பண்ணணும், அதுதான் v. அதை நோட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இன்டெகிரேஷன் பண்ண, அதான் ஐன்னு போட்டிருக்கேன், இன்டெகிரேஷன் பண்ணி எழுதணும், அதுதான் v. இந்த ஸ்டெப் புரியுதா ஆல் ஆஃப் யூ? இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா? u என்ன எழுதியிருக்கேன், v என்ன எழுதியிருக்குன்னு புரியுதா? கொஸ்டின்ல எக்ஸ் பவர்னு கொடுக்குறாங்களா அது யூன்னு எழுதிருங்க. v ஈக்குவல் டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற காசை இன்டெகிரேஷன் பண்ணி எழுதுங்க, அது அப்படியே எழுதிடாதீங்க. குட். இப்போ u டேஷ் இதுக்கு இங்க போடலாம். u டேஷ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டிஃபரன்சியேஷன் தெரியல, பவர்ல இருக்க நம்பர் அப்படியே ஃப்ரண்ட்ல போடணும், மேல ஒன்று சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? குட். ஃப்ரண்ட்ல போட்டுட்டு மேல ஒன்று சப்ராக்ட் பண்ணணும். குட். 2x. அடுத்து u டபுள் டேஷ் திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸப்ட் பண்ணா ஒரு செகண்ட் ஃபார்முலா நான் இருக்கா? 2 எக்ஸப்ட் பண்ணா வெரி குட் 2. வெரி குட், சூப்பர். இதுக்கு மேல பண்ணா 0 வரும். இதுதான் u டேஷ் u டபுள் டேஷ். இது புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின்ல இருந்து u ஈக்குவல் டு என்ன எழுதிருங்க, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நான் சொன்ன டிஃபரன்ஷியேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொன்னல, பவர்ல இருக்க நம்பர் அப்படியே ஃப்ரண்ட்ல போகணும், பவர்ல ஒன்று கழிச்சிடணும், அப்போ 2x. திருப்பி u டபுள் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸப்ட் பண்ணா 1, அந்த 1 into 2 2ன்னு வந்துடும். திருப்பி 2 பண்ணா 0 வரும், அது தேவையில்லை. இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷன் புரியுதா? u dash u double dash. It is clear? Type clear? clear? ஓகே, இப்பதான் வருது clear. ஓகே, இப்போ பக்கத்துல இப்போ நம்ம v1 கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம u நம்ம எது வரைக்கும் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் தான் அந்த v ல போகணும். ஏன்னா v வந்து இன்டெகிரேஷன் போயிட்டே தான் இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. அந்த u ல நம்ம எது வரைக்கும் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் போட்டா போதும். u டபுள் டேஷா அப்ப v2 வரைக்கும் போகணும். இப்போ v1 என்ன வரும்? இப்போ மேல இருக்கிற திருப்பி இன்டெகிரேஷன் பண்ண என்ன வரும்? இது ஈஸியா நீங்க சொல்லிடலாம். சைன் அப் பண்ண என்ன வரும்? டைப் பண்ணுங்க. மேல இருக்கிற அந்த sin 2x இன்டெகிரேஷன் பண்ண என்ன வரும்? அதான் v1. sin என்ன சொல்லியிருக்கேன்? வெரி குட், மைனஸ் காஸ். வெரி குட், சூப்பர். மைனஸ் காஸ் 2x டிவைட் பை 2ன்னு போடணும், மேல ஒரு 2 இருக்கு, 2 2 சார் 4. v2 என்ன வரும்? அந்த v1 இன்டெகிரேட் பண்ணுங்க. அப்ப அந்த மைனஸ் அப்படியே போடணும், மேல இருக்கிற மைனஸ் அப்படியே போடுங்க. காசை பண்ண என்ன வரும்? அப்படியே போடுங்க, என்ன சொல்லுங்க, டைப் பண்ணுங்க போகலாம். வெரி குட், மைனஸ். குட், சூப்பர். மைனஸ் அப்படியே போடணும், காசை பண்ணா sin 2x. அடுத்து கீழே 2 போடுவோம், 2 இன்ட்டு மேலே 4 8 வரும். இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நம்ம u டபுள் டேஷா அப்போ v2 ஸ்டாப் பண்ணிடணும், இதுக்கு மேலே போடக்கூடாது. இட் இஸ் ஓகே. ஃப்ரம் v ல இருந்து v1 v2. இந்த ஸ்டெப் ஓகேவா? கிளியரா? டைப் கிளியர்? இந்த 4-5 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க, உங்களுக்கு தான் புரியும் நினைக்கிறேன். அதர்ஸ் ஐ டோன்ட் நோ. கரெக்டாக ஃபாலோ பண்ணினா ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. சரி, ஸோ இந்த பெர்னாலிஸோட நான் முடிச்சிருவேன். ஸோ கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுதான். இது வரைக்கும் இன்னைக்கு படித்த கிளாஸில் நீங்கள் கண்டிப்பாக 15 மார்க்ஸ் ஷோராக வாங்கிடலாம். ஏன்னா 4 சீரிஸ் போட்டுருவீங்க, ரிடக்ஷன் சம்மில் 2 சம் போடலாம், பெர்னாலி சம்மும் போடலாம். 15 மார்க்ஸ் ஷோராக வாங்கிடலாம். இந்த கான்செப்ட் படித்தாலே 15 மார்க்ஸ் ஷோராக வாங்கிடலாம். இது நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அது வெக்டார் டிஃபரன்சியேஷன் அதுதான் மெயினாக சொல்ல போகிறேன். அந்த சாப்டர் படித்தா அது ஒரு 15. அதுக்கடுத்து மற்ற சாப்டர்லாம் நீங்கள் ஃபார்முலா அப்படி படிச்சிட்டிங்கன்னா, இந்த 2 சாப்டர் தரவு படிச்சுட்டு மற்ற சாப்டரில் இருக்கிற ஃபார்முலா அப்படி படித்தாலே கண்டிப்பாக 40-45 மார்க்ஸ் ஷோராக வாங்கிடலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இப்போ இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா எழுதுகிறேன். யூவி 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 சைன் ஆல்டர்னேட். யூ ஃபஸ்ட்டில் எதுவும் பண்ணக்கூடாது. செகண்டில் தான் டேஷ் v1 டபுள் டேஷ் v2 ட்ரிபிள் டேஷ் v3. ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். கொஸ்டின் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x dx ஈக்குவல் டு, இப்போ அந்த ஃபார்முலா சும்மா பேருக்கு தான், நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் தேவையில்லை. என்ன பண்ண போறீங்கன்னா இந்த யூவையும் வியும் சேர்த்து எழுதுங்க. அந்த யூவும் வியும் சேர்த்து எழுதுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க சேம். அடுத்தது சேஞ்ச்,
சேம் சேஞ்ச் இந்த ப்ராசஸ் நான் வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க மல்டிப்ளை பண்ணி. அடுத்து என்ன வருதோ சைன் சேஞ்ச் பண்ணு சொல்றேன். ஆல்டர்னேட்டா ஃபார்முலாலாம் பார்க்கணும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் சைன் 2x/2 அந்த u v கனெக்ட் பண்ணிட்டேன், சேர்த்து எழுதுறேன். அடுத்து என்ன வருதுன்னா அடுத்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு -2x cos 2x/4 வருது. ஆனா சைன் சேஞ்ச் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆயிரும்னா பிளஸ் 2x cos 2x/4 வரும். ஃபர்ஸ்ட் 2 அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 கனெக்ட் பண்ணிட்டு சைனை சேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன சைன் வருது? மைனஸ் சைன் வருது. சைன் சேஞ்ச் பண்ணும்போது பிளஸ் ஆயிருது. அடுத்தது என்ன வருதோ அதே சைன். அடுத்து என்ன வருதோ அதே அப்படியே எழுதிருங்க. அதாவது இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போறேன். அந்த மைனஸை ஃப்ரண்ட்ல எழுதிருங்க. -2 sin 2x/8. ஓகே, இதான் ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 அப்படியே கனெக்ட் பண்ணும்போது சைனை மாத்திருங்க. மைனஸை பிளஸ். அடுத்தது அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. திருப்பி அடுத்து வந்தா சைனை மாத்தணும். ஸோ ஃபார்முலா சும்மா பேருக்கு தான். ஃபார்முலா எல்லாமே நம்ம அப்படியே அந்த யூவும் வியும் அப்படியே சேர்த்து எழுதுங்க. அடுத்தது சேர்த்து எழுதும் போது சைனை மாத்துங்க. ஓகே, ஆல்டர்னேட்டா சைனை மாத்துங்கன்னு சொல்றது புரியுதா? அந்த uv அப்படியே எழுதிருங்க. அடுத்து u dash v1 என்ன சைன் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைன். அங்க மைனஸ் வருது, அதனால பிளஸ் போடுறேன். அடுத்தது u double dash v2 அப்படியே என்ன வருதோ அதை அப்படியே எழுதிருக்கேன். அந்த uv இருக்குல்ல, uல என்ன இருக்கு? x ஸ்கொயர், vல sin 2 அதை அப்படியே எழுதிருக்கேன், சேர்த்து எழுதிருக்கேன். அந்த uv புரியுதா உங்களுக்கு? uv நான் சேர்த்து இட் இஸ் ஓகே டைப் uv அதை அப்படியே நான் எழுதிருக்கேன். டைப் எஸ். அடுத்தது u dash v ஒன்று இருக்குல்ல, அதுல என்ன சைன் இருக்கு பாருங்க, மைனஸ் இருக்கா? அப்ப சைன் மாத்திக்கோங்க, பிளஸ் பிளஸ் போட்டுட்டு அதை அப்படியே சேர்த்து எழுதிருக்கேன். அதை சைனை மாத்துறேன், ஏன்னா ஃபார்முலால மைனஸ் வருது பாருங்க. அந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ இந்த ஃபார்முலால மைனஸ் இருக்க இந்த மைனஸும் இங்க இருக்கிற மைனஸ் பிளஸ் அதான் சொல்ல வருது. அதனால நீங்க ஃபார்முலா பார்க்கணும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ uv அப்படியே எழுதிருங்க. அடுத்து u dash v1 என்ன வருதோ எழுதிட்டு சைனை மாத்தி எழுதுங்கன்னு சொல்றேன். அங்க இருக்கிற மைனஸ்க்கு போல பிளஸ் போடுங்க சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்து மூணாவது u double dash v2 இருக்குல்ல, அது என்ன சைன் வருதோ அதை அப்படியே எழுதிருங்க. அதனால எஸ் சி எதுக்கு போறோம்னா எஸ்னா சேம், என்ன இருக்கோ அப்படியே. சினா சேஞ்ச், என்ன சைன் இருக்கோ சைனை சேஞ்ச் பண்ணணும். அடுத்து எஸ்னா சேம் அப்படியே போடணும். அடுத்து திருப்பி இன்னொரு ஸ்டெப் வந்துன்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். அந்த ஆர்டர் நான் வச்சுக்க சொல்றேன். சேம் சேஞ்ச் சேம் சேஞ்ச், அந்த ப்ராசஸ் நான் வச்சுக்கோங்க. நீங்க ஃபார்முலா வச்சு போடணும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் uv எழுதிருங்க. அடுத்து u dash v1 சைனை மாத்தி எழுதுங்க. அடுத்து u double dash v2 என்ன இருக்கோ அப்படியே எழுதுங்க. சப்போஸ் u triple dash இருந்தா சைனை மாத்துங்க. Now it is okay all of you. புரியுதா? கிளியரா? ஸோ இதான் ஆன்சர். அவ்வளவுதான். இட் இஸ் ஆன்சர். v2 is minus sin x. அதான் அந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் uv அப்படியே எழுதுங்க. uv அப்படியே சேர்த்து எழுதிருங்க. அடுத்து u dash அடுத்து இருக்குல்ல u dash v1 அதோட சைனை மாத்துங்கன்னு சொல்றேன். சேஞ்ச் c சேஞ்ச். நான் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி அப்படியும் போடலாம். நான் ஃபார்முலா சும்மா பேருக்கு தான் எழுதியிருக்கேன். மேல இருக்கிறத அப்படியே நம்ம கம்பைன் எழுதினாலே போதும். மேல இருக்கிறத அப்படியே எழுதுங்க, அவ்வளவுதான். ஆனா ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுங்க, செகண்ட்ல சைனை சேஞ்ச் பண்ணுங்க, தேர்ட் அப்படியே எழுதுங்க, ஃபோர்த்ல சைன் அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணுங்க சொல்றேன். நான் ஒரு லாஜிக்ல சொல்றேன். ஓகே ஓகே, ஒன் மோர் சம் சொல்றேன் பாருங்க. ஃபைனல் சம் லிசன். இப்போ எக்ஸ் பவர் 3 sin 2x dxன்னு இருக்கு. ஸோ u வந்து என்ன வரும்? இதை நான் u அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். b வந்து என்னது? இது அப்படியே இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்னா சைன் அப் பண்ண என்ன வரும்? minus cos 2x/2. இந்த ஸ்டெப் ஓகேவா ஆல் ஆஃப் யூ? இந்த ஸ்டெப் புரியுதா? u என்ன எழுதியிருக்கேன் புரியுதா? v வந்து v அப்படியே எழுதிடக்கூடாது, அதை இன்டெகிரேஷன் பண்ணி v எழுதணும். ஆல் ஆஃப் யூ ஓகே? திஸ் ஸ்டெப் ஓகேவா? டைப் பண்ணுங்க சார். u என்ன எழுதியிருக்கேன், v என்ன எழுதியிருக்கேன். ஆமா, ஆன்சர் அவ்வளவுதான். அதான் ஆன்சர். போன சமுக்கு அதான் ஆன்சர். இன்னொரு சம் நான் போடுறேன் உங்களுக்கு கிளியரா புரியுறதுக்காக. ஓகே, இப்போ u dash பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வரும். சொல்லுங்க பார்க்கலாம். u dash சொல்லுங்க பார்க்கலாம். u dash x பவர் 3 டிஃபரன்ஷியேட் பண்ண வரும்.
டிஃபரன்ஷியேஷன் தெரியல, அப்படியே ஃப்ரண்ட்ல போடணும். மேல உனக்கு வெரி குட். 3x², குட். u டபுள் டேஷ் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அதை அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டு இந்த 2 அப்படியே ஃப்ரண்ட்ல போனா 2 3s are 6 ஆயிரும். மேல வந்து பவர்ல 1 போடணும். ஓகே 6x 2 கூட 1 செப்பரேட் பண்ணா 1, வெறும் 6x போட்டா வரும். u ட்ரிபிள் x திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெரி குட். x பண்ணா 1. ஸ்கிரீன் தெரியுதா? All of you can see the screen. ஓகே வெரி குட். அப்போ இந்த u டேஷ் டபுள் டேஷ் ட்ரிபிள் டேஷ் இதுக்கு அடுத்து பண்ணா 0 ஆயிரும். இந்த ஸ்டெப் புரியுதுல? டிஃபரன்ஷியேஷன் புரியுதுல? இதான் டிஃபரன்ஷியேஷன். இதுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். பவர்ல இருக்க நம்பரை ஃப்ரண்ட்ல போடணும். வெறும் x இருந்தா 1, x இல்லைன்னா 0. ஓகே இது ஓகே. இப்போ வீக் வாங்க. v1 v2 v1 என்ன வரும் சொல்ல முடியுமா? மேல அந்த மைனஸ் அப்படியே போடணும். அந்த மைனஸ் அப்படியே போடணும். காசை இன்டிகேட் பண்ண என்ன வரும்? டைப் பண்ண முடியுமா? மைனஸ் அப்படியே போடணும். காசை பண்ண என்ன வரும்? தெரியும் உங்களுக்கு. காசை பண்ணா என்னது? டைப் பண்ணுங்க. மைனஸ் சைன் 2x by 4. வெரி குட் நேமராஜ், குட். ஸோ மைனஸ் சைன் 2x by 2 2s are 4 ஆயிரும். v2 டைப் பண்ணுங்க. v2 யார் கரெக்டாக டைப் பண்ணுறா? v2 திருப்பி இன்டெகிரேஷன். ஸோ மேலே இருக்கிற மைனஸ் அப்படியே போடணும். வெரி குட். ப்ளஸ் காஸ், குட். அதான் மெயின். ஸோ மைனஸ் வரும். சைன் அப் பண்ணா மைனஸ் காஸ். அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே காஸ் 2x வரும். கீழே 2 மேலே 4 4 2 சார் 8. v3 u ட்ரிபிள் டேஷ் v3 வரைக்கும் போடணும். ஸோ காசை பண்ணா சைன் 2x by 16 வரும். இட் இஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? வெரி குட். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ அப் டு திஸ் ஸ்டெப் ஓகேவா? ஓகே இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா சும்மா பேருக்கு தான். அந்த ஃபார்முலா சும்மா பேருக்கு தான் எழுத போகிறேன். ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. அந்த ஃபார்முலா எல்லாமே சம் போட்டுடலாம். இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv ப்ளஸ் uv மைனஸ் uv ப்ளஸ் uv. ஃபஸ்ட்டு விட்டுறணும். அடுத்து டேஷ் 1 டபுள் டேஷ் 2 ட்ரிபிள் டேஷ் 3 அடுத்து 4 டேஷ் 4 இப்படி வரும். போயிட்டே இருக்கும். ஓகே ஸோ இப்போ கொஸ்டின் அது எக்ஸ் பவர் 3 சைன் 2x dx இதான் கொஸ்டின். இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே போடுங்க. சேம் சேம் சேஞ்ச் சேம் சேஞ்ச். அதாவது சேம்னா ஃபர்ஸ்ட் யூவும் வியும் அப்படியே சேர்த்து எழுதுங்க. அப்போ என்ன சேர்த்து எழுதும் போது அந்த மைனஸை ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. மைனஸ் எக்ஸ் பவர் 3 காஸ் 2x பை 2. அந்த u v ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது மைனஸை ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. இந்த ஸ்டெப் புரியுதா உங்களுக்கு? ஆல் ஆஃப் யூ திஸ் ஸ்டெப் ஓகே? என்ன பண்ணிருக்கேன்? u v அப்படியே சேர்த்து எழுதுறேன். அவ்வளவுதான். என்ன சைனோ அது ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்ல u டேஷ் v1 இருக்குல்ல, இது வந்து நான் சைன் சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அங்க என்ன சைன் வருதோ அதை நம்ம மாத்துக்கணும். அப்ப என்ன சைன் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன சைன் இங்க போட போறேன்? ரெண்டும் சேர்த்து எழுத போறேன். என்ன சைன் போடுவேன்? மைனஸ் போடுவேனா பிளஸ் போடுவேன்? அதுதான் மெயின். பிளஸ் அதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் சீன் போடுறேன். ஏன் புரியுதா? எஸ்னா யூவியா அப்படியே சேர்த்துருங்க. அதுக்கடுத்து என்ன சைன் வருதோ அதை சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னா மைனஸ் இருக்கு பிளஸ் அது ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்து எழுதுங்க. யூ டேஷ் ஓகே. ஸோ அதனால யூ டேஷ் v1 அப்படியே சேர்த்து எழுதிட்டு சைன் பண்ண. அடுத்தது சேம். அடுத்தது இது ரெண்டும் சேம்னா என்ன இருக்கோ அப்படியே எழுதிருங்க. அப்போ பிளஸ் போடுங்க. என்ன சைன் இருக்குன்னா அங்கே பிளஸ் தான் இருக்கு. அதனால பிளஸ் மைனஸ் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுதுங்க. ஆனால் சைன் ஆல்டர்னேட்டா மாற்றணும்.
புரிஞ்சவங்க கரெக்டா போட்டுருங்க. ஓகே. அடுத்தது இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது சி வரும்போது சைன் சேஞ்ச். இது ரெண்டுத்துக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இந்த டிக் பண்ணிருக்கல அங்க மட்டும் சைனை மாத்தணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் அங்க பிளஸ் சைன் தான் இருக்கு. சைன் சேஞ்ச் அப்போ மைனஸ் போடணும். -6 sin 2x by 16. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். எல்லாம் கிளியரா புரியுதா எல்லாருக்கும்? சி அகைனா சி எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் யூவி அதை கம்பைன் பண்ணுங்க. அடுத்து யூ டேஷ் வி ஒன் அதை கம்பைன் பண்ணும்போது சைனை மாத்துங்கன்னு சொல்றேன். இந்த டிக் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுங்க. செகண்ட் யூ சேஞ்ச் த சைன். அங்க என்ன சைன் வருதோ அங்க மைனஸ் வந்தா பிளஸ் போடுங்க, பிளஸ் இருந்தா மைனஸ் மாத்துங்கன்னு சொல்றேன். அடுத்தது அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க. அடுத்தது சைன் மாத்துங்க. எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். மாத்தும் போது ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுங்க, செகண்ட் சைனை மாத்துங்க, தேர்டு அப்படியே எழுதுங்க, ஃபோர்த்து மாத்துங்க. இந்த லாஜிக் படி போடுங்க சொல்றேன். ஒண்ணுமே இல்லை நான் சொல்றது. இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து சேர்த்து எழுதுங்க. பிளஸ் மைனஸ் மாறினாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ கரெக்டா போட்டீங்கன்னா ஃபுல் மார்க் வரும். நீங்க அப்படியே எழுதும் போது கூட சம் ஏதோ போட்டிருக்காங்க ஃபுல் மார்க் போட்டுருவாங்க, ஆனா மார்க் போட்டுருவாங்க. அழப்பி ஓகே, ஓகேவா? இது புரியுதா? ஸோ இந்த இந்த கான்செப்ட் தெரிஞ்சா இப்போ நீங்க 4E சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் 4E சீரிஸ் சம் போடுவாங்க. 4E சீரிஸ் நான் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா தரோ பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி யூடியூப்ல சம் பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியும். அங்க இன்டெகிரேஷன்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதுதான் அங்க பண்ணியிருப்பேன். இப்போ இந்த பெர்னாலிஸ் இப்போ போட்ட சம் தரோ பண்ணிட்டீங்கன்னா 4E சீரிஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அகைன் ரிப்பீட் பண்றேன். இதை நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன் யூடியூப்ல. அதாவது ரெடக்ஷன் ஃபார்ம்லான்னு ஒன்று பார்த்துருக்கோம். இன்டெகிரல் 0 to π/2 sin பவர் nx dx. அது ஃபார்முலா போட்டிருப்பேன். ஆனா இந்த n-1/n இதுதான் மெயின். இதை வச்சு தான் சம் போட்டிருப்பேன். அப் அண்ட் டவுன் 2 செப்பரேட் பண்ணியிருப்பேன். n வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா லாஸ்ட்ல 2/3 முடியும். இதே n ஈவனா இருந்ததுன்னா ஈவனா இருந்தா லாஸ்ட்ல 1/2 முடியும். பக்கத்துல π/2 போட்டிருப்பேன். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் போட்டிருக்கேன். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 மார்க்ல அது சைனா இருந்தாலும் ஓகே, அங்க காஸ் வந்தாலும் அதே தான் சம். ஓகே. அடுத்து 5 மார்க்ல sin பவர் mx cos பவர் nx dx லிமிட் 0 to π/2. ஸோ இதுக்கு வந்து ஒரு சம் m-1 டாட் டாட் n-1 டாட் டாட் டவுன்ல m+n டாட் டாட். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் m-1 கண்டுபிடிக்கணும், 2ஆல செப்பரேட் பண்ணணும். எப்போ 1 2 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து n-1 அதில் சப்ஸ்டிட் பண்ணி 2 செப்பரேட் பண்ணணும். 1 2 வந்தால் ஸ்டாப் பண்ணணும். கீழே m+n 2 செப்பரேட் பண்ணி அது சம் போட்டிருக்கோம். அது பாருங்க. ரெண்டு நம்பருமே ஆட் ஈவனாக இருந்தால் மட்டும் π/2 சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அது அகைன் பாருங்க, பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பெர்னாலிஸ் ஃபார்முலா பார்த்தோம். இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv. கிளாஸ் முடியும் போது உள்ள வராங்க. சரி, வெளியே போயிட்டாங்க. சரி, u dv equal to uv 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 சைன் ஆல்டர்னேட்டா போடுங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் அடுத்தது பிளஸ் டாட் டாட் 3 டாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூவியை விட்டுருங்க. u dash v1 u double dash v2 u triple dash v3. ஸோ இதான் ஃபார்முலா. ஓகே, இதான் பெர்னாலிஸ் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி 3 டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா சொன்னேன். எக்ஸ் பவர்ல நம்பர் இருந்தா அதை ஃப்ரண்ட்ல பண்ணி எக்ஸ் பவர் 2. இப்போ எக்ஸ் பவர் 5னா டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 எக்ஸ் பவர் 4. ரெண்டாவது ஃபார்முலா வெறும் எக்ஸ் இருந்தா 1 சொன்னேன், எக்ஸே இல்லாம நம்பர்ஸ் இருந்தா 0. இந்த 3 டிஃபரன்ஷியேட் ஃபார்முலாவை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோ சொன்னேன். இன்டெகிரேஷன்ல சைன் அப் பண்ணா sin 2x என்ன வரும் சொன்னேன். சைன்னா மைனஸ் காஸ் 2x டவுன்ல 2. அடுத்து காஸ் 2x பண்ணா என்ன வரும்னா sin x. காசை பண்ணா sin டவுன்ல 2. அடுத்து இ பவர் சம் நான் போடல, யூடியூப்ல போட்டிருப்பேன் பாருங்க. இ பவர்னா அதே தான் டவுன்ல 2. ஓகே. ஸோ இதுதான் இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து 4E சீரிஸ் ஃபார்முலா சொன்னேன். 4E சீரிஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஓகே, எல்லாம் ஆல் ஓகே. கிளாஸ் ஈஸியா இருந்ததா? டைம் இட் இஸ் ஈஸி. ரெடக்ஷன், 4E சீரிஸ், பெர்னாலிஸ் ஃபார்முலா, இந்த 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். 4E சீரிஸ் ஃபார்முலா மட்டும் தான் பார்த்துருக்கோம், சம்ஸ் பார்க்கல. பட் ஃபார்முலா படிச்சாலே 5 மார்க். சம்ஸ் வந்து நீங்க யூடியூப்ல பாருங்க. ஓகே. அடுத்து ரெடக்ஷன் ஃபார்முலால
10 மார்க்ல அந்த ஃபார்முலா எப்படி வந்துன்னு சொல்லி டெரிவேஷன் இருக்கும். அது எப்படினாச்சும் மெமரினாச்சும் பண்ணிருங்க. 10 மார்க்ல சம்டைம் ரெடக்ஷன் ஃபார்முலா சம்ஸ் கேட்பாங்க 10 மார்க்ல. காஸ் இல்ல சைன். அத நீங்க எப்படின்னா புரியுதோ இல்லையோ மக்கப்னாச்சும் பண்ணிருங்க. 10 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அது ஈஸியா போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃபுல்லா 2 மார்க் 5 மார்க் அதான் பார்த்துருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா ஆல் ஆஃப் யூ? யூஸ்ஃபுல்லா இருந்ததா வீடியோ இந்த கிளாஸ்? ஸோ 8:00 ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைனலாக 10:00 முடிக்கிறோம். ஓகே 10 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன். ஃப்ரெண்டையும் அகைன் பார்க்க சொல்லுங்கள். இது கிளியராக நல்லா புரிஞ்சுதுன்னா அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் அதான் லெக்ராஞ்சஸ்லாம் அதுவும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க். ஒரு 5-6 சம் நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன். அந்த லெக்ராஞ்சஸ் சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5-6 சம் இருக்குது. அதுதான் ரிப்பீட்டேஷனாக எக்ஸாமில் கேட்குறாங்க. யூடியூப்பில் நான் எல்லா சம்ஸ் போட்டிருப்பேன் லெக்ராஞ்சஸ். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லேப்லெஸ் டைம்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது 2 மார்க் வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் நான் டுமாரோ என்ன டைம் நான் போடுறேன். அந்த கிளாஸில் வந்து நம்ம வெக்டார் டிஃபரன்சியேஷன் பார்க்கலாம். அதாவது கிரேடியன்ட், கர்லு, டைவர்ஜென்ஸ், அந்த சோலினாய்டல் இரிட்டேஷன் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன இந்த 3 டிஃபரன்ஷியேட் ஃபார்ம்ல நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். டுமாரோ என்ன டைம் சொல்லிட்டு நான் டைம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ.